Hi பசங்களா, good morning. So good morning everyone. So எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் இந்த லைவோட லிங்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. சரியா? இவ்வளோ நாள் டைம் வேஸ்ட் பண்ணது போதும். ஸோ இதோட படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத அவங்களுக்கும் சொல்லுங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து பாட்னியோட ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸோட இம்பார்ட்டன்ட் 2 marks and 3 marks டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங், குட் மார்னிங். ஸோ நேற்று என்ன படிச்சிங்க? நான் சொல்லி கொடுத்த அந்த ஃப்ளோரல் டயக்ராம், ஃப்ளோரல் ஃபார்முலா அண்ட் தென் நம்ம வந்து வேற என்ன பார்த்தோம்? சைக்கிள்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் ரீகால் பண்ணீங்களா? இல்லை அப்படியே போய் படுத்து தூங்கியாச்சா? பியூர் சயின்ஸ் கொஷின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிற கொஷின்ஸ் எல்லாமே பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்ளிகபிள், பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்ளிகபிள். அதனால 2 பேருமே லெசன் பண்ணலாம். சரியா? ஓகே. ஸோ குட் மார்னிங் அபிராமி. ஸோ எத்தனை பேர் நம்ம வந்து நேற்று லைவ் செஷனில் பார்த்த போர்ஷன்ஸை ரீகால் பண்ணீங்க? கொஞ்சம் ரீகால் பண்ண. அந்த கொஞ்சம் எவ்வளோப்பா? ஒரு 2 லைனா? சரி. ஸோ கேல்வின் சைக்கிளுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கேல்வின் சைக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைவுக்கு கீழே கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே அந்த வீடியோவோட லிங்க்கை நான் தனியாக அனுப்பியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துக்கோங்கடா பிரியதர்ஷினி. சரியா? நம்ம வந்து டே 1ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு ஜுவாலஜியோட 5 marks படிச்சுட்டு இருப்போம். ஆனால் நம்ம டே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணல. கரெக்டா? நீங்களுமே வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் படிச்சுட்டு இருந்தீங்க. சரி, நீங்கள் போகிற ஸ்பீடுக்கே நானும் வரேன் அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் வந்து விட்டுட்டேன். ஸோ இப்போல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால இப்போ வந்து நம்ம பாட்னியோட 2 marks and 3 marks பார்க்கலாம். நாளைக்கு ஜுவாலஜியோட 2 marks and 3 marks பார்த்துட்டு லாஸ்ட் இந்த சண்டே வந்து ஃபுல் 5 marksயும் பார்த்துடலாம். புக் இன்சைட் அண்ட் புக் பேக்கோட 5 marks பார்த்துடலாம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன விஷயம் தெரியுமா? இப்போ நான் எடுக்க போகிறது எல்லாமே புதுசாக நம்ம படிக்க போகிற கொஷின்ஸு. இது வரைக்கும் நான் எடுக்காத கொஷின்ஸு. சரியா? இன்கேஸ் நான் புக் பேக்குக்கு ஆல்ரெடி எடுத்திருக்கேன், ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா அதை நான் திரும்பவும் நடத்த போகிறது கிடையாது. அது ஈவன் தோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலுமே அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நான் கொடுத்த வீடியோவோட லிங்க் எல்லாம் பார்த்துடணும். சரியா? அதே மாதிரி வந்து லைவ் செஷன்ஸில் ஒரு சில கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னாலுமே நான் இப்போ எடுக்க மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் ஆல்ரெடி எடுத்தாச்சு. இப்போ புதுசாக பார்க்க போகிற கொஷின்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 days நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ஓகே. ஸோ லிவிங் வேர்ல்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? பாட்னியோட ஃபர்ஸ்ட் சாப்டர் லிவிங் வேர்ல்டு. இந்த லிவிங் வேர்ல்டில் இருக்க 2 கொஷின் இம்பார்ட்டண்ட்டாக, பட் ஸ்டில் நம்ம லைவ் செஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆர் வீடியோஸில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து வாட் இஸ் விரியான். ஸோ இந்த கொஷின் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின், பட் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுனால நம்ம திரும்பவும் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. சரியா? தென் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்ரோரைசே? இதுவும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஒரு கொஷின் தான். லைவ்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ப்ளஸ் வீடியோலையும் எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் திரும்பவும் டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. சரியா? ஸோ இந்த 2 கொஷின் வந்து மிஸ் பண்ணாமல் எந்த வீடியோவில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இஎம்பி பாத்வே அப்படிங்கிறதும் கிளைகோலைசிஸ் அப்படிங்கிறதும் 2மே ஒன்று தான், கோம்ஸ். சரியா? எஸ், நீங்க சொன்ன எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் படிச்சுட்டேன். சூப்பர் சூப்பர். இப்போ 2 லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸ் ஆஃப் வைரஸ் பார்க்கலாமா? ஸோ வைரஸ் வந்து லிவிங்கா நான் லிவிங்கா அப்படின்னா 2 கேரக்டர்ஸையுமே இது காட்டுது. ஸோ ப்ராப்பர் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னும் சொல்ல முடியாது, ப்ராப்பர் நான் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னும் சொல்ல முடியாது. ஸோ அதில் இருக்க லிவிங் கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ எந்த ஒரு ஆர்கானிசமாக இருந்தாலும் லிவிங் ஆர்கானிசமாக இருக்குன்னா அதுக்கு நியூக்ளிக் ஆசிட் இருக்கும். அப்படின்னா என்ன? அதோட நியூக்ளியஸ்குள்ள ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கு இல்லையா? டிஎன்ஏ இல்லை ஆர்என்ஏ, இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் கண்டிப்பாக அதுக்கு இருக்க போகுது. தென் ப்ரோட்டீன்ஸ் இருக்க போகுது. ஸோ வைரஸை சுற்றியுமே வந்து வைரஸ்லேயே வந்து ஆக்சுவலி 2 விஷயம் தான்ப்பா, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. ஸோ உள்ளே வந்து எனக்கு நியூக்ளியஸ் இருக்கலாம், உள்ளே வந்து எனக்கு டிஎன்ஏ இல்லை ஆர்என்ஏ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். வெளியே எனக்கு ஒரு ப்ரோட்டீன் கோட்டு, அதுக்கு பேர் கேப்சிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 தான் வைரஸில் இருக்குது. இது 2 தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. சம்டைம்ஸ் வைரஸில் பார்த்தீங்கன்னா லிப்பிட் என்வலப் வந்து இருக்கலாம். அது ஒரு சில வைரஸில் தான் இருக்கும், ஒரு சில வைரஸில் இருக்காது. ஸோ இந்த 2மே எல்லா வைரஸ்லையுமே இருக்கும். ஸோ உள்ளே இருக்க அந்த நியூக்ளிக் ஆசிட், என்ஏனா நியூக்ளிக் ஆசிட், வெளியே இருக்கிறது வந்து என்ன? கேப்சிட், விச் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். இது வந்து எல்லா வைரஸ்லையுமே இருக்கக்கூடிய 2 ஸ்ட்ரக்சர். சரியா? ஸோ நியூக்ளிக் ஆசிட் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். தென் இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் மியூட்டேஷன்.
மியூட்டேஷன் அப்படின்னா என்ன? சடன் சேஞ்ச் வந்து வைரஸ்ல நடக்க போகுது, அதுக்கு பேர் தான் மியூட்டேஷன். தென் எபிலிட்டி டு மல்டிப்ளை வித்தின் த லிவிங் செல்ஸ். இப்போ ஒரு பிளான்ட் செல்குள்ளேயோ இல்லை அனிமல் செல்குள்ளேயோ இந்த வைரஸ் போயிடுச்சுன்னா அது மல்டிப்ளை ஆகி நம்பர் ஆஃப் காப்பீஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஒரு வைரஸ் எனக்கு 2 வைரஸை கொடுக்கும், 2 வைரஸ் 4 வைரஸை கொடுக்கலாம். ஸோ ஆக்சுவலி இது பைனரி ஃபிஷன் கிடையாது, பட் ஸ்டில் ஒரே வைரஸ்லேருந்து மல்டிபிள் காப்பீஸ் கூட கிடைக்கலாம். சரியா? ஸோ இட் இஸ் ஏபிள் டு மல்டிப்ளை வித்தின் த லிவிங் செல். இந்த மூணுமே லிவிங் கேரக்டர் ஆஃப் வைரஸ்னு சொல்லலாம். இப்போ நான் லிவிங் கேரக்டர்ஸ் என்னென்ன பார்க்கலாமா? ஸோ ஒன்று, இட் கேன் பி கிறிஸ்டலைஸ்ட். கிறிஸ்டலைஸ்ட் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம சுகர் மாலிக்யூல், சால்ட்டோட மாலிக்யூல் எல்லாம் இருக்கு இல்லையா, இதை மைக்ரோஸ்கோப்க்கு கீழே வச்சு பார்க்கும்போது அது ஒரு ப்ராப்பர் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும், கியூப் ஷேப்பில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக வைரஸை நம்ம மாற்ற முடியும். ஸோ இட் கேன் பி கிறிஸ்டலைஸ்ட். இது வந்து நான் லிவிங் ஆர்கானிசம்ஸோட கேரக்டர் தான் இது. ஆப்சன்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம். ஸோ மெட்டபாலிசம் அப்படின்னா என்னன்னா, வைரஸ் யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் எதுவுமே அதனால் பண்ண முடியாது. கண்டிப்பாக இதுக்கு யாரோ ஒருத்தரோட ஹெல்ப் தேவை. அது அனிமல் செல்லாக இருக்கலாம், இல்லை பிளான்ட் செல்லாக இருக்கலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு செல்லை டிபெண்ட் பண்ணி தான் இது ஃபுல்லாகவே வந்து செயல்படும். தனியாக இதுக்கு ஒரு மெட்டபாலிசம் கிடையாது. இப்போது ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்தோம்னா நம்ம சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்டதை ஜீரணம் பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி ரீப்ரொடக்ஷன் ஆகட்டும், ரெஸ்பிரேஷன் ஆகட்டும், யாரையுமே நம்ம டிபெண்ட் பண்ணி இல்லை, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் வைரஸ்னால அப்படி பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ சுயமாக எந்த வேலையுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு மெட்டபாலிசம் கிடையாது, ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஸோ ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவும் கூட நம்மளுக்கு ஒரு ஹோஸ்ட் செல் வந்து தேவைப்படுது. அது ஒரு பிளான்ட் செல்லாக இருக்கலாம், இல்லை அனிமல் செல்லாக இருக்கலாம். சரியா? நெக்ஸ்ட், இட் இஸ் இன்ஆக்டிவ் அவுட் சைட் த ஹோஸ்ட். இப்போ ஹோஸ்ட் அப்படிங்கிறது எது தெரியுமா? எந்த ஒரு செல்லுக்குள்ள வைரஸ் போய் தங்கி தன்னோட வேலைகளை முடிச்சுக்குதோ அதுதான் ஹோஸ்ட் செல். அப்படி பார்க்கும்போது இந்த ஹோஸ்ட் செல் வந்து எய்தர் பிளான்ட் செல்லா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு அனிமல் செல்லா இருக்கலாம். பட் இது ரெண்டுமே வந்து ஒரு லிவிங் செல்லா இருக்கணும். சரியா? ஒரு லிவிங் செல்லாக இருக்கணும். அது ஆனால் பிளான்ட் செல்லாக இருக்கலாம், இல்லை அனிமல் செல்லாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் வைரஸ்னால போயிட்டு தன்னோட வேலையை முடிச்சுக்க முடியும். அதாவது அந்த ரீப்ரொடக்ஷன், மெட்டபாலிசம், இது எல்லாமே அந்த லிவிங் செல்குள்ளே இது முடிச்சுக்கும். சரியா? ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? வாட் இஸ் ப்ரியான்? ஓகே, சூப்பர். ஸோ இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கிளியரா? ஆல்டர்னேட் வே ஆஃப் குளுக்கோஸ் பிரேக்கிங் டவுன் கேட்டால் ஆமாம், பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே தான் நீங்கள் எழுதணும். அதுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே படிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவை பார்த்துருங்க. சரியா? ஃபோக்கஸ் போயிட்டு வருதா? நான் இதே இடத்துல நின்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கும். மேபி முன்னாடி வந்தால் ஃபோக்கஸ் போயிடும்னு நினைக்கிறேன். சரிப்பா, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? வாட் இஸ் ப்ரியான் பார்க்கலாமா? ஸோ ப்ரியான்ஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? தீஸ் ஆர் பேசிக்கலி ப்ரோட்டீன்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. ப்ரோட்டீன்ஸ் மட்டும்தான் ப்ரியான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஸ்டான்லி பி ப்ரூசினர் அப்படின்றவர் தான் 1982 கண்டுபிடிச்சாரு. அண்ட் தீஸ் ஆர் ப்ரோட்டீனேஷியஸ் இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிகல். ப்ரோட்டீனேஷியஸ் அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். சரியா? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா, கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ரைட்? இது எல்லாமே வந்து நியூட்ரியன்ஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதுவும் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் மட்டும்தான். சரியா? ஸோ இது வந்து ஆனால் ஒரு இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும். பேசாமல் ஒரு நியூட்ரிஷன் கொடுக்கக்கூடிய ப்ரோட்டீனாக இருந்துட்டா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஒரு இன்ஃபெக்ஷனையோ டிசீஸையோ காஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டீனாக இருக்குது. சரியா? தே ஆர் த காசட்டிவ் ஏஜென்ட்ஸ் ஃபார் அபவுட் a dozen of fatal degenerative disorders. ஃபேட்டல் அப்படின்னா என்னென்னா, இறந்து போகக்கூடிய அளவுக்கு சீரியஸான நோய்களை உருவாக்கும். சரியா? டீஜெனரேட்டிவ் அப்படின்னா, இப்போ மஸ்குலர் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை நர்வஸ் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தனக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, பட் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி வீக் ஆகிட்டே வரும். அதுக்கு பேர் தான் டீஜெனரேஷன் ஆர் டீஜெனரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு போகக்கூடிய எல்லா டிஸார்டர்ஸுமே டீஜெனரேட்டிவ் டிஸார்டர்ஸ். ஸோ டீஜெனரேஷன்னா என்ன? அதோட ஸ்ட்ரென்த் போயிடும், வீக்காக ஆரம்பிக்கும், சைஸ் கம்மியாகும். சரியா? ஸோ இப்போ மசில் நான் இந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னா டீஜெனரேட் அப்படின்னா என்ன? சைஸ் குட்டி ஆகும். சரியா? வீக்காக ஆரம்பிக்கும். என்னால் எவ்வளோ வெயிட் முன்னாடி தூக்க முடிஞ்சுதோ அந்த அளவுக்கு இப்போ தூக்க முடியாது. சரியா? ஓகே. +1 பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறோம் விக்னேஷ் சரவணன், பட் அதுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் டீச்சர் கிடையாது. ஸோ உங்களுக்கே தெரியும், ஃபிசிக்ஸ்க்கு யாழ் சார் இருக்காரு, கெமிஸ்ட்ரிக்கு ஸ்ராவணி மேம் இருக்காங்க, பயாலஜி அண்ட் இங்கிலீஷ் வந்து நான் பார்த்துக்கிறேன், ஜனஸ்ருதி மேம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறாங்க, தமிழன் சார் தமிழ் எடுக்கிறாரு. ஸோ இதை தாண்டி டெடிக்கேட்டட் டீச்சர் அப்படின்னு சொல்கிறதுக்கு
இந்த பிஸ்னஸ் மேக்ஸ்க்கோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கோ கூட கிடையாது. ஸோ நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ லைவ் வந்து பாசிபிள் கிடையாது. பட் ஸ்டில் ஏதாவது புல்லர் மாதிரி பண்ண முடியுமா, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாதிரி போட முடியுமா அப்படிங்கிறத நாங்கள் ட்ரை பண்ணுறோம். சரியா? ஸ்பேம் பண்ணாதீங்க. ஸ்பேம் பண்ணால் உங்களோட ஐடி பிளாக் ஆகிடும். எஸ். ஸோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ் புரிஞ்சுதா? ஸோ இது எங்கே போய் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டை அஃபெக்ட் பண்ண போகுது. ஹியூமன்ஸ்லேயும் இதை அஃபெக்ட் பண்ணும், மற்ற அனிமல்ஸ்லேயும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ப்ரியான்ஸ் புரிஞ்சுதா? எஸ். ப்ரியான்ஸ் அப்படின்னா என்ன? ப்ரியான்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் ப்ரோட்டீன்ஸ் தான். ஆனால் அந்த ப்ரோட்டீன்ஸும் ஒரு சில டிசீசஸை காஸ் பண்ணும். இதை யார் கண்டுபிடிச்சாங்க? ஸ்டான்லி பி ப்ரூஸ்னர் அப்படின்றவர் 1982 கண்டுபிடிச்சாரு. சரி. ஸோ இது என்ன கேரக்டர் இதுக்கு அப்படின்னா நிறைய ஃபேட்டல் டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸை காஸ் பண்ணும், ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் அனிமல்ஸில் காஸ் பண்ணும். மேஜராக இது எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதோட ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? எஸ். ஸ்பேம் அப்படின்னா ஒரே மெசேஜை 10 தடவை 15 தடவை போடுறதுக்கு பேர் தான் ஸ்பேம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட ஐடி பிளாக் ஆயிடும். சரியா? எஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் CJD. ஸோ இது ஒரு டிசீஸு. அண்ட் ஆல்சோ பொவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்செஃபாலோபதி BSE. இது எல்லாமே வந்து எங்கே காஸ் ஆகும் அப்படின்னா ஷீப்பில் காஸ் ஆகக்கூடிய அந்த ஸ்க்ரேப்பி டிசீஸ், இந்த மூணுமே வந்து ப்ரியான்ஸ்னால நடக்கக்கூடிய டிசீசஸ். சரியா? ஒன்று CJD, இன்னொன்று பொவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்செஃபாலோபதி BSE, ஸோ விச் இஸ் காமன்லி நோன் ஆஸ் மேட் கவ் டிசீஸ், தென் ஸ்க்ரேப்பி டிசீஸ் ஆஃப் ஷீப். இந்த மூணுமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரியான்ஸ் காசிங் டிசீசஸ். சரியா? மேம் எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் எழுதலாம்? மூணுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த ரெண்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுவீங்களோ அந்த ரெண்டே எழுதிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கேப்னோஃபிலிக் பாக்டீரியா. ரெடியா? எஸ். ஸோ வாட் இஸ் கேப்னோஃபிலிக் பாக்டீரியா? மேட் கவுனா கவுக்கு மட்டும்தான் பிடிக்கிறதா? ஆமாப்பா, அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கவுனா மேட் கவு டிசீஸ்னா கவுக்கு வருது, ஸ்க்ரேப்பி டிசீஸ்னா ஷீப்புக்கு வருது. எஸ் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். தென் BSE பொவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்செஃபாலோபதி BSE ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ கேப்னோஃபிலிக் பாக்டீரியா அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இப்போது நம்மெல்லாம் எப்படிப்பா ரெஸ்பயர் பண்ணுறோம்? நம்மளுக்கு ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கேஸ் தேவைப்படுது? எஸ். நம்மளுக்கு ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கு எந்த கேஸ் தேவைப்படுது சொல்லுங்க பார்க்கலாம். எந்த கேஸ் தேவைப்படுதுன்னு கேட்டேன். லங்ஸ் அப்படிங்கிறது ஆர்கன். நம்மளுக்கு எந்த கேஸ் தேவைப்படுது? எஸ், இட் இஸ் ஆக்சிஜன் இல்லையா? இப்போது நம்மளை மாதிரியே ஒரு சில பாக்டீரியாவுக்கும் ஆக்சிஜன் தேவைப்படலாம், ஒரு சில பாக்டீரியாவுக்கு ஆக்சிஜன் தேவைப்படாமல் வேறு ஏதாவது கேஸ் தேவைப்படலாம். அப்படிப்பட்டதான் இந்த கேப்னோஃபிலிக் பாக்டீரியா. ஸோ இந்த பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் வேணும் அதோட ரெஸ்பிரேஷனுக்கு, ஆக்சிஜன் வேண்டாமாமா. சரியா? ஸோ இந்த பாக்டீரியாவுக்கு கார்பன் டை ஆக்சைடு வேணும். எதுக்காக? அதோட க்ரோத்துக்காக. இப்போ நம்ம எதுக்காக வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம்? நம்ம ரெஸ்பயர் பண்ணணும். ரெஸ்பயர் பண்ணால் தான் நம்மளுக்கு ஃபுட் ஆக்சிடேஷன் நடக்கும். ஸோ நம்ம லங்ஸ் வழியாக எடுத்துக்கூடிய ஆக்சிஜன் லாஸ்ட்டாக எங்கே போகும் தெரியுமா? நம்மளோட செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்குள்ளே போகும். அந்த செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்குள்ளே போய் அது என்ன பண்ணும்? அதுக்குள்ளே இருக்க குளுக்கோஸ் C6H12O6, ஆல்ரெடி குளுக்கோஸ் வந்து ஒரு செல்லுக்குள்ளே இருக்கும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்து குளுக்கோஸ் செல்லுக்குள்ளே போயிருக்கும். கரெக்டாக? அந்த செல்லுக்குள்ளே இருக்க குளுக்கோஸை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி 6 கார்பன் இல்லையா குளுக்கோஸில். ஸோ இந்த மாதிரி கார்பன் டு கார்பன் பாண்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ இந்த கார்பன் டு கார்பன் பாண்ட்ஸை உடைக்கிறது தான் இந்த ஆக்சிஜனோட வேலை. சரியா? ஸோ ஆக்சிஜன் எதுக்கு தான் யூஸ் ஆக போகுது? இந்த குளுக்கோஸில் இருக்க 6 கார்பன் இருக்குது, கார்பன் டு கார்பன் பாண்ட்ஸை உடைச்சி நம்மளுக்கு ATP அப்படிங்கிற எனர்ஜியை கொடுக்கும். சரியா? ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வந்து ஆக்சிஜன் நம்மளுக்கு தேவை. ஸோ இப்போ இந்த ATP இங்கேருந்து கிடைக்குது. இந்த பாண்டெல்லாம் பிரேக் ஆகிறதுனால எனக்கு ATP கிடைக்குது. ஸோ அதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம்? நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலைக்குமே எனர்ஜி தேவை.
நான் பேசணும் அப்படின்னாலும் எனர்ஜி தேவை, நடக்கணும்னாலும் எனர்ஜி தேவை, டான்ஸ் ஆடணும், ஓடணும், எது பண்ணாலும் எனர்ஜி தேவை. கரெக்டாக? ஸோ ஏன் ரெஸ்பயர் பண்ணுறது கூட எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் ஆகுது. நம்ம ஆக்சிஜனை வந்து மூச்சு வாங்குறோம் இல்லையா, அதுக்குமே எனர்ஜி தேவை. ஸோ இந்த ஏடிபி பேசிக்கலி நம்மளோட க்ரோத்து, மெட்டபாலிசம் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுது. கரெக்டாக? அதே மாதிரி தான் இந்த பாக்டீரியாவில் கார்பன் டை ஆக்சைடு தன்னோட மெட்டபாலிசம்க்கு ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு பேர் கேப்னோஃபிலிக் பாக்டீரியா. ஸோ எக்ஸாம்பிள் 𝐶𝐴MPHILOBACTER சொல்லலாம். சரியா? எக்ஸாம்பிள் 𝐶𝐴MPHILOBACTER. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? வாட் ஆர் மீசோசோம்ஸ் பார்க்கலாமா? எஸ். ஸோ மீசோசோம்ஸ் அப்படின்னா என்ன? தமிழ் மீடியமுக்கு சொல்லுங்கள் பசங்களா. தமிழ் மீடியமுக்கு டீச்சர்ஸ் கிடையாது. நீங்கள் கேட்டீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்தேன். அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வச்சு படிங்க. அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு தெரியுமா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கல அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு எப்போ வந்திருக்கும், இங்கிலீஷ்க்கு மட்டும்தான். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுனால தமிழில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் லேட் ஆச்சு. ஸோ அவ்வளோ நாங்கள் பண்ணியிருக்கோம் இல்லையா, அட்லீஸ்ட் அதுக்காக அந்த கொஷினை பார்த்து படிக்கலாம் இல்லையா. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச்சர்ஸ் கிடையாதுப்பா. அண்ட் இங்கிலீஷ் எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் தமிழ் மீடியம் எடுக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. பிகாஸ் டேர்ம்ஸ் எல்லாம் வேறு டெர்மினாலஜிஸ் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்த கொஷின்ஸ் கிளியரா? எஸ். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இதே லைவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப் இருக்குது. ஸோ நீங்கள் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? அண்ட் அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயாலஜி அல்டிமேட் பிடிஎஃப்னு இருக்குது. உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் எல்லாம் வேணுமோ, இப்போ கேல்வின் சைக்கிள் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா, கேல்வின் சைக்கிளுக்கு நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை அல்டிமேட் பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை பார்த்துக்கலாம். சரியா? அண்ட் இன்னொரு விஷயம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் கேட்டிங்க. பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, பப்ளிக் எக்ஸாமில் 2022, 23, 24 இந்த 3 வருஷமும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸையும் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ மீசோசோம்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாமா? ஸோ மீசோசோம்ஸ் ஆர் லோக்கலைஸ்ட் இன்ஃபோல்டிங்ஸ் ஆஃப் த பிளாஸ்மா மெம்ப்ரெயின். ஸோ பிளாஸ்மா மெம்ப்ரெயின் அப்படிங்கிறது என்ன மேம்? அது தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு செல்லோட ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐம் டேக்கிங் அ பிளான் செல் அப்படின்னு வச்சுக்கலாம். பிளான் செல்லோட அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்னவா இருக்கும்னா செல் வாலாக இருக்கும். CW அப்படின்னா செல் வால். பிளான் செல்லோட அவுட்டர் மோஸ்ட் மெம்ப்ரெயின் எனக்கு செல் வாலாக இருக்கும். இப்போது அந்த லேயருக்கு உள்ள எனக்கு என்ன இருக்க போகுதுன்னா PM, which is plasma membrane. இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, செல் மெம்ப்ரெயின். அதனால PMCMனு போட்டிருக்கேன். ஸோ சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் கிடையாது, பிளாஸ்மா மெம்ப்ரெயின், செல் மெம்ப்ரெயின். ஓகேவா? ஸோ அவுட்டர் மோஸ்ட் லேயர் எப்போவுமே பிளான் செல்லில் செல் வாலாக இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்ப்ரெயின் ஆர் செல் மெம்ப்ரெயின் இருக்கும். இதுவே அனிமல் செல்லில் எனக்கு இந்த செல் வால் சுத்தமாகவே இருக்காது. அனிமல் செல் எடுக்கும்போது அவுட்டர் மோஸ்ட் லேயரே எனக்கு பிளாஸ்மா மெம்ப்ரெயின் தான் இருக்கும், செல் வால் இருக்காது. சரியா? ஓகேவா? ஸோ இங்கே பிளாஸ்மா மெம்ப்ரெயின்குள்ளே எனக்கு சின்ன சின்ன இந்த மாதிரி ஃபோல்டிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகும். எதுக்கு இந்த ஃபோல்டிங்ஸ் க்ரியேட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செல்லுக்குள்ளே வெசிக்கல்ஸ் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னாலும் சரி, இல்லை டியூபியூல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகணும்னாலும் சரி, லேமெல்லே ப்ரொடியூஸ் ஆகணும்னாலும் சரி, எல்லாமே இந்த பிளாஸ்மா மெம்ப்ரெயின்லேருந்து சின்ன சின்ன பிட்ஸாக உடஞ்சி வந்து தான் எனக்கு வெசிக்கல்ஸு, டியூபியூல்ஸு, லேமெல்லே இது எல்லாமே வந்து ஃபார்ம் ஆக போகுது. வெசிக்கல்ஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும். உள்ளே வந்து எனக்கு ஏதாவது ஃபுட் மெட்டீரியலோ இல்லை ஒரு லிக்விடோ ஏதோ ஒன்று வந்து ஃபில் ஆகி இருக்கலாம். ஸோ இந்த வெசிக்கல்ஸ் வந்து பேசிக்கலி என்னென்னா ஸ்லோவாக எனக்கு வந்து உடையும். ஸோ நம்ம வந்து டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்கோம், கேப்சியூல் சாப்பிட்ருக்கோம், ஞாபகம் இருக்கா? எந்த டேப்லெட் சாப்பிட்டாலும் அதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து சாலிடாக இருக்கும், கலராக. இன்னொன்று வந்து டியூபுக்குள்ளே வந்து பாலாக குட்டி குட்டியாக நிறையா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து கேப்சியூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேப்சியூலுக்கும் நார்மல் சாலிடுக்கும் என்ன வித்தியாசம்னா, கேப்சியூல் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும், கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த வெசிக்கல்ஸ். சரியா? ஓகேவா? வீடியோ பிளரா இப்போ? ஓகேவா? எஸ். ஸோ வெசிக்கல்ஸ், டியூபியூல்ஸ் அண்ட் லேமெல்லே. சரியா மேம்? புதுசாக இருக்குது, படிச்சிடலாமா மேம்?
கண்டிப்பாக படிச்சிடலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் பழைய கொஷின்ஸ் ஆல்ரெடி படிச்சிருக்கணும். இதை தானடா நான் தலைப்பாடாக போட்டுக்கிட்டேன் 3 நாளாக, பழைய கொஷின்ஸ் நான் கொடுக்குறேன், இதை படிச்சுட்டு இதுக்கப்புறமா படிக்க போகிறது எல்லாமே புது கொஷின் சொன்னதே இதுக்காக தான். சரியா? ஏன்னா இதெல்லாமே புது கொஷினாக இருக்கும், நம்ம புதுசாக நிறையா கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு நீங்கள் பழைய கொஷின்ஸை ஏற்கனவே படிச்சிருக்கணும். நீ அதை படிக்கலைன்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளோதான். இந்த 3 நாளில் உனக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி ஆகிடும். எதை படிக்கிறது எதை விடுறதுனே தெரியாது. டியூபியூல்ஸ்னால் என்ன தெரியுமா? இந்த கோல்கை அப்பேரட்டஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் டியூபாக. ஸோ அது எல்லாமே எங்கேருந்து தான் வந்திருக்கு? இந்த மாதிரி பிளாஸ்மா மெம்ப்ரெயின் சின்ன சின்ன ஃபோல்டிங்ஸாக மாறி அதிலிருந்து பிச்சு தான் எனக்கு இந்த வெசிக்கல்ஸு, டியூபியூல்ஸு, லேமெல்லே இது எல்லாமே வந்திருக்கு. சரியா? ஸோ தே ஆர் கிளம்ப்டு அண்ட் ஃபோல்டட் டுகெதர். கிளம்ப்டு அப்படின்னா குரூப்பாக சேரும், ஃபோல்ட் ஆகி தான் எனக்கு சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆக போகுது, விச் ஹெல்ப்ஸ் இன் தேர் ரெஸ்பிரேஷன் அண்ட் பைனரி ஃபிஷன். ஸோ இதோட வேலை என்ன? ரெஸ்பிரேஷனில் ஹெல்ப் பண்ணும் அண்ட் பைனரி ஃபிஷனில் ஹெல்ப் பண்ணும். பைனரி ஃபிஷன் இஸ் நத்திங் பட் ஒரு ஆர்கானிசம் 2 ஆர்கானிசமாக மாறுறது தான் பைனரி ஃபிஷன். சரியா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் டிஆக்சி வைரஸ் அண்ட் ரைபோ வைரஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? எஸ் மேகா ஒன்றும் புரியலை அப்படின்னா நீங்கள் பழைய கொஷின்ஸே படிக்கலன்னு அர்த்தம். பேசிக்காக பயாலஜியே உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். ஸோ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் திரும்பவும் படிச்சுட்டு தான் வரணும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? லேமெல்லா வரைக்கும் போதாது, அது எங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சரியா? எஸ் ஓல்டு கொஷின்ஸ் லிங்கா அதுதான் அல்டிமேட் பிடிஎஃப்ல நான் கொடுத்துருக்கேன். முந்தா நேற்று எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருந்தேன். லாஸ்ட் டேயில் தான் எல்லாமே படிக்கிறது இல்லையா? ஸோ அல்டிமேட் பிடிஎஃப்ல அந்த ஓல்டு கொஷின்ஸோட லிங்க் எல்லாமே இருக்குது. சரியா? ஓகே. ஸோ டிஆக்சி வைரஸ் அண்ட் ரைபோ வைரஸ் இது என்ன தெரியுமா? வைரஸில் நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு படிச்சிருக்கோமா? தட் இஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல். அது டிஎன்ஏவாகவும் இருக்கலாம், ஆர்என்ஏவாகவும் இருக்கலாம். டிஎன்ஏ இருந்தால் அதுக்கு பேர் டிஆக்சி வைரஸ். ஆர்என்ஏ ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது, நியூக்ளியஸ்குள்ளே இருக்குன்னா அதுக்கு பேர் ஆர்என்ஏ வைரஸ் ஆர் ரைபோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிஆக்சி வைரஸில் என்ன இருக்க போகுது? டிஎன்ஏ இருக்க போகுது. தே பொசஸஸ் டிஎன்ஏ. இந்த சைடு ஆர்என்ஏ இருக்குது. எக்ஸாம்பிள், எல்லா அனிமல் வைரஸுமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் டிஎன்ஏ வைரஸ் தான். இந்த சைடு எல்லா பிளான்ட் வைரஸுமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆர்என்ஏ. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே அனிமல் வைரஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. பட் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் மட்டும் இருக்குது. எக்ஸப்ஷன் என்னன்னா, காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ் இஸ் another example for deoxy virus. இந்த சைடு ரைபோ வைரஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி வைரஸ் ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இந்த காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ் பிளான்ட் வைரஸு, பட் ஸ்டில் அதில் டிஎன்ஏ இருக்குது. இது ஒரு எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு எல்லா பிளான்ட் வைரஸ்லையும் தானே ஆர்என்ஏ இருக்குன்னு பார்த்தோம், பட் ஹெச்ஐவிலையும் ஆர்என்ஏ இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? எஸ் பி ஸ்டோபி காது கேட்கலையா? டிஸ்கிரிப்ஷனில் அல்டிமேட் பிடிஎஃப் இருக்குன்னு சொன்னேன். ஓல்டு கொஷின்ஸோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் அல்டிமேட் பிடிஎஃப் இருக்குன்னு சொன்னேன். எஸ். ஸோ வாட் இஸ் ஆர்கே பாக்டீரியா பார்க்கலாமா? ஸோ ஆர்கே பாக்டீரியானா என்ன அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஏதோ 2 பாக்டீரியா காஸ் பண்ணுற ஹியூமன் டிசீசஸ் நம்ம எழுதணும். சரியா? ஸோ ஆர்கே பாக்டீரியா அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. தீஸ் ஆர் ப்ரிமிட்டிவ் ப்ரோகேரியாட்ஸ். ப்ரிமிட்டிவ் அப்படின்னா என்ன? பழங்காலத்தில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆனது தான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அப்படிப்பட்ட ஆர்கானிசம்ஸ் தான் இந்த ஆர்கே பாக்டீரியா. இப்போ தற்காலத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு எல்லாமே முன்னாடி வந்ததே இந்த ஆர்கே பாக்டீரியா தான். ஸோ ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னா என்ன? அதில் ஒரு ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது, நியூக்ளியர் மெம்ப்ரெயின் இருக்காது. எஸ். ஸோ இந்த ஆர்கனல்ஸை சுற்றியுமே இந்த மெம்ப்ரெயின்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ மைட்டோகாண்ட்ரியா சுற்றி, குளோரோபிளாஸ்ட் சுற்றி எல்லாம் எந்த மெம்ப்ரெயின்ஸுமே இருக்காது. சரியா? Okay, so archaebacteria are primitive prokaryotes. These are adapted to thrive in the extreme environments. So ரொம்ப அதிகமான டெம்பரேச்சரில், ரொம்ப அதிகமான ப்ரெஷரில், ரொம்ப அதிகமான இந்த உப்புத்தன்மை சால்ட் கண்டிஷனில் அந்த எல்லா இடத்துலையுமே வளரக்கூடியது தான் ஆர்கேபாக்டீரியா. ஸோ ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னா என்ன மேம்? ஸோ ஃபவுண்டைன்ஸ் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. நம்ம ஏதோ ஒரு கடைக்கு போகிறோம் இல்லை ஹோட்டல் போகிறோம் அப்படின்னா அதுக்கு வெளியில் எக்ஸிபிஷன்லாம் பார்த்தீங்கன்னா கலராக ஒரு குளம் மாதிரி வச்சுருப்பாங்க. நடுவில் இருந்து ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படியே தண்ணி வரும், திரும்பவும் கீழே விழுகும், அது அப்படியே ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு பேர் ஃபவுண்டைன்ஸ். ஸோ இதெல்லாம் நேச்சுரலாக செட்டிங்ஸ் நம்ம பண்ணுது. பட் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? நம்மளோட நிலத்திலிருந்து தண்ணி அப்படி நிஜமாகவே அடிக்கும் நேச்சுரலாக. ஃபவுண்டைன்ஸ் எதுவுமே நம்ம வைக்கல, ஆர்டிஃபிஷியல் செட்டப் எதுவுமே இல்லை. இட் இஸ் நாட் மேன்மேட், இட் இஸ் நேச்சுரல். சரியா? ஸோ ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இடத்துல என்னென்னா சுடுதண்ணி வரும்.
சரியா? ஸோ நார்மல் வாட்டர் கிடையாது, ஹாட் வாட்டர் வெளியே வரும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான டெம்பரேச்சர்ஸ்லையும் கூட ஒரு சில பாக்டீரியா உயிர் வாழும். அதுதான் ஆர்கே பாக்டீரியா. நெக்ஸ்ட்டு ஹை சலைனிட்டி. சலைனிட்டி அப்படின்னா உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறது. சரியா? ஸோ ஒரு அளவுக்கு தான் நம்மளுமே சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட முடியும். அதுக்கு மேலே உப்பு போட்டால் நம்மளுக்குமே உப்பு கரிக்குது இல்லையா? சாப்பிட முடியாது, கசக்க ஆரம்பிக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஹை சலைனிட்டி கண்டிஷனில் கூட ஒரு சில பாக்டீரியானால உயிர் வாழ முடியும். தென் லோ பிஹெச். லோ பிஹெச் அப்படின்னா அசிடிக் கண்டிஷன். சரியா? ஸோ அசிடிக் கண்டிஷன். ஆமாம், எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் அப்படின்னு ஜுவாலஜியில் கேட்குறதும் இங்கே ஆர்கே பாக்டீரியா அப்படின்னு கேட்குறதும் ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் அப்படிங்கிறதே ஆர்கே பாக்டீரியாவோட இன்னொரு பேர் தான். சரியா? எஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் வாழும். ஸோ ஏன் ஹை ப்ரெஷர், நம்மளோட கடலுக்கு அடியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீப்பாக போக 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 ஒரு இடத்துல போய் மண் டச் ஆகும் இல்லையா? நான் சொல்கிறது கடல் கரை கிடையாது. கடலில் ரொம்ப உள்ளே போனீங்கன்னா டீப்பில் ஒரு மண் டச் ஆகுமா, விச் இஸ் கால்ட் அஸ் பென்திக் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏரியாவில் ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியா? அந்த ஏரியாவில் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து கடலுக்குள்ளே மூழ்கிறவங்க, இப்போ டைவர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க சட்டுன்னு மேலே வரக்கூடாது. வந்தால் ஏதாவது இஷ்யூஸ் வரும். ஸோ ரொம்ப பொறுமையாக தான் அந்த கடற்கரைக்கு வருவாங்க. ஸோ அந்த ப்ரெஷர் வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது. பட் அந்த மாதிரி ஹை ப்ரெஷரில் கூட ஒரு சில பாக்டீரியானால உயிர் வாழ முடியும். ஸோ அதுவும் ஆர்கே பாக்டீரியானால முடியும். சரியா? ஸோ தீஸ் ஆர் மோஸ்ட்லி கீமோ ஆட்டோட்ரோஃப்ஸ். கீமோ ஆட்டோட்ரோஃப்ஸ்னால் என்ன? ஆட்டோட்ரோஃப் அப்படின்னா தன்னோட ஃபுட்டை தானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும், அதுதான் மீனிங்கு. கீமோ ஆட்டோட்ரோஃப்ஸ் அப்படின்னா ஒரு சில கெமிக்கல்ஸ்லேருந்து தன்னோட ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அது ஹைட்ரஜன் சல்ஃபைடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். ஸோ ஒரு கெமிக்கல்லேருந்து தன்னோட ஃபுட்டை தானே ப்ரொடியூஸ் பண்ணிக்குது அப்படின்னா அதுதான் கீமோ ஆட்டோட்ரோஃப்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னது? ஃபயர் பிளைட், பாக்டீரியல் பிளைட். இந்த ரெண்டு டிசீஸுமே ஆர்கே பாக்டீரியானால தான் காஸ் ஆகுது. ஓகேவா? இது எஸ், ஆர்கே பாக்டீரியா இஸ் அ primitive prokaryotes. இது எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன்ஸில் வளரும், லைக் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், ஹை சலைனிட்டி, லோ பிஹெச் எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே வந்து கீமோ ஆட்டோட்ரோஃப்ஸாக இருக்கும். கெமிக்கல்ஸ்லேருந்து தன்னோட ஃபுட்டை தானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள் பாக்டீரியல் பிளைட் அண்ட் ஃபயர் பிளைட். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 4 types of ascocarps. போலாமா? பாக்டீரியல் பிளைட் அப்படிங்கிறது ஒரு டிசீஸோட நேம்பா. சரியா? ரைஸ்லேயும் வரலாம், மற்ற ஒரு சில ஆர்கானிசம்ஸ்லேயும் வரலாம். ஸோ காசிட்டிவ் ஆர்கானிசம்ஸ் வந்து மாறலாம் அண்ட் எந்த பிளான்ட்டில் காஸ் ஆகுது அப்படிங்கிறது மாறலாம். ஸோ அதை மட்டும் படித்து வச்சுக்கோங்க. சரியா? எஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 4 types of ஆஸ்கோகார்ப்ஸ் பார்க்கலாமா? ஸோ ஆஸ்கோகார்ப்ஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஆஸ்கோமைசீட்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்கை இருக்குது. ஆஸ்கோமைசீட்ஸ், பெசிடியோமைசீட்ஸ், டியூட்ரோமைசீட்ஸ், ஃபங்கை இம்பர்ஃபெக்டின்னு சொல்லுவோம், ஆர் டியூட்ரோமைசீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய ஜைகோமைசீட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்கை. இப்போது இந்த ஆஸ்கோமைசீட்ஸ் குரூப் இருக்கு இல்லையா, அதில் இருக்க ஃப்ரூட்டிங் பாடிக்கு பேர் தான் ஆஸ்கோகார்ப். ஃப்ரூட்டிங் பாடினா என்ன மேம்? நம்ம வந்து மஷ்ரூம் சாப்பிட்ருக்கோமா? அது ஒரு ஷேப்பில் இருக்கா நம்ம வெட்டுறதுக்கு முன்னாடி? சரியா? ஸோ வளர்ந்துருக்கும் போது அது என்ன ஷேப்பில் இருக்குது? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தண்டு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எப்படி போடுவோம்? ஓரளவுக்கு வந்துருச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து மஷ்ரூமில் இருக்குமா? உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடாக வந்து கில்ஸாக இருக்கும். எஸ். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஷேப் ஆஃப் த மஷ்ரூம். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா ஃப்ரூட்டிங் பாடின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் ஒரு ஃபங்கை தானே, இட் இஸ் அ குரூப் ஆஃப் ஃபங்கை தான். ஒரு ஃபங்கை என்ன மாதிரி பாடி ஸ்ட்ரக்சரில் வெளியே வளருதோ அதுதான் ஃப்ரூட்டிங் பாடின்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கேருந்து தான் எனக்கு ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆக போகுது. உள்ளே வந்து பிரித்து பார்த்தீங்கன்னா கோடாக இருக்கும், அதுக்கு பேர் கில்ஸ்ன்னு சொல்லுவோம். பட்டன் மஷ்ரூம்ஸில் இருக்காது. நார்மலாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மஷ்ரூம் வளருதுன்னு வச்சுக்கோங்க, அதில் ஃபுல்லாக கில்ஸ் எல்லாம் இருக்கும், பட்டன் மஷ்ரூமில் இருக்காது. சரியா? ஸோ அந்த கில்ஸில் இருந்து தான் எனக்கு ஸ்போர்ஸ் உருவாக போகுது. அப்போது இந்த ஸ்ட்ரக்சர் தானே எனக்கு ஸ்போர்ஸை உருவாக்கி கொடுக்குது. அப்போ இதுக்கு பேர் ஃப்ரூட்டிங் பாடி. இந்த ஸ்போர்ஸோட வேலை என்ன? இது ஒரு இடத்துல போய் விழுகும்போது திரும்பவும் ஒரு ஃபங்கை வளர ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் அந்த ஸ்போர்ஸோட வேலை, ஜஸ்ட் ரீப்ரொடக்ஷன் தான். சரியா? ஸோ இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் தான் ஃப்ரூட்டிங் பாடி. ஸோ ஆஸ்கோமைசீட்ஸில் எனக்கு ஃப்ரூட்டிங் பாடியை டிபெண்ட் பண்ணி என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது ஷேப்பை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அதில் ஒன்று கிளீஸ்டோதீஷியம், பெரிடீஷியம், அப்போதீஷியம், சூடோதீஷியம்.
ஸோ இந்த நாலுமே என்னென்னா இந்த ஃப்ரூட்டிங் பாடியோட ஷேப்பை டிபெண்ட் பண்ணி கப் ஷேப்பாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஷேப்பாக இருக்கலாம். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த 4 டைப்ஸுமே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஆஸ்கோகார்ப்னா என்னென்னு புரிஞ்சிருச்சா? ஆஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட்ஸ், டியூட்ரோமைசிட்ஸ் இது எல்லாமே வந்து டைப் ஆஃப் ஃபங்கை. அதில் ஆஸ்கோமைசிட்ஸ் குரூப்புக்குள்ளே இருக்க ஃப்ரூட்டிங் பாடிக்கு பேர் தான் ஆஸ்கோகார்ப்பு. ஃப்ரூட்டிங் பாடி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஃப்ரூட்டிங் பாடின்னு சொல்லுவோம். மஷ்ரூமோட ஒரு ஹோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அது என்ன ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு இந்த மாதிரி 4 டைப்பாக பிரிக்கிறாங்க. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? வாட் ஆர் மேக்னிட்டோசோம்ஸ்? ரெடி? ஆர் யூ ரெடி? வாட் ஆர் மேக்னிட்டோசோம்ஸ் பார்க்கலாமா? எஸ். ஸோ மேக்னிட்டோசோம்ஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இது ஒரு சின்ன பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ், டூ யூ நோ, மோர் டு நோ, இந்த மாதிரி இன்ஃபோ பிட்ஸ் இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த பாக்ஸஸும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாக்ஸ்லேருந்து எடுத்த கொஷின் தான் இந்த மேக்னிட்டோசோம்ஸ். பட் கேட்டிருக்காங்க உங்களோட ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, இல்லை வந்து உங்களோட பப்ளிக்கில் இந்த மாதிரி இடத்துலையும் கூட இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. சரியா? இப்போ மேக்னிட்டோசோம்ஸ் அப்படிங்கிறது என்ன? தீஸ் ஆர் இன்ட்ரா செல்லுலார் செயின்ஸ். இன்ட்ரா அப்படின்னா என்ன? ஒரு செல்லுக்கு உள்ளே இருக்கிறது. சரியா? இட் இஸ் அ செயின்ஸ் ஆஃப் 40 to 50 மேக்னிடைட். மேக்னிடைட் அப்படின்னா Fe3O4 பார்ட்டிகல்ஸ். ஸோ அயன் கூட எனக்கு ஆக்சிஜனும் இருக்குது. Fe3O4 தான் வந்து என்ன சொல்லுவோம்? மேக்னிடைட் அப்படின்னு சொல்லுவோம். இது எவ்வளோ செயின்ஸ் இருக்குது? 40 to 50 இருக்குது ஒரு செல்லுக்கு உள்ள. இதுதான் மேக்னிட்டோசோம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது பேசிக்கலி எல்லா பாக்டீரியாலையுமே இருக்குமா? கிடையாது. ஒரு சில பாக்டீரியா லைக் அக்வா ஸ்பைருலம், மேக்னிட்டோ டாக்டிகம். ஸோ அக்வா ஸ்பைருலம், மேக்னிட்டோ டாக்டிகம். சரியா? இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில பாக்டீரியாஸில் தான் இந்த மேக்னிட்டோசோம்ஸ் இருக்குது. ஸோ இட் ஹெல்ப்ஸ் த பாக்டீரியம் டு லொக்கேட் நியூட்ரியன்ட் ரிச் செடிமெண்ட்ஸ். ஸோ இப்போ பாக்டீரியாலாம் வந்து தன்னோட ஃபுட்டை தானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிச்சு அப்படின்னா ஓகே. ஒரு சில பாக்டீரியா மற்றவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கலாம் ஃபுட்டுக்காக. அப்படி டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது இது என்ன பண்ணுன்னா, இப்போ அந்த ஃபுட்டு எங்கே எனக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் அந்த இடத்துக்கு நான் போய் அந்த ஃபுட்டை நான் எடுத்துக்க முடியும். கரெக்டாக? என்னோடய ஃபுட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணலாம்? சுற்றி எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்க்கணும். அப்படி தேடி பார்க்கும்போது எந்த இடத்துல எனக்கு வந்து நியூட்ரியன்ஸ் நிறையா இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் அங்கே போயிட்டு அந்த ஃபுட்டை நான் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இந்த மேக்னிட்டோசோம்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? எஸ், புரிஞ்சுதா? மேக்னிட்டோசோம்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சுதா? ஸோ தீஸ் ஆர் இன்ட்ராசெல்லுலார் செயின்ஸ் ஆஃப் 40 to 50 மேக்னிடைட். மேக்னிடைட் அப்படின்னா என்ன? Fe3O4 பார்ட்டிகல்ஸ் இருக்கும் ஒரு சில பாக்டீரியாவில். தட் இஸ் அக்வா ஸ்பைருலம், மேக்னிட்டோ டாக்டிகம். இந்த மாதிரி ஒரு சில பாக்டீரியாஸில் தான் இது இருக்க போகுது. ஸோ இது எதுக்காக ஹெல்ப் பண்ணும்? ஒரு பாக்டீரியாவுக்கு எங்கே அதிகமாக நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். டு லொக்கேட் த நியூட்ரியன்ட் ரிச் செடிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட், வாட் இஸ் ஃபிம்ப்ரியே ஆர் பைலி பார்க்கலாமா? எப்படி அல்டிமேட்டில் லிங்க் ஓப்பன் பண்ணுறது யாருன்னா சொல்லுங்கள். ஸோ டிஆர்எஸ் வர்ஷு நம்ம லைவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தெரியுமா? ஸோ மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதுலேயே உங்களுக்கு தேவையான இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் PDF, அல்டிமேட் PDF எல்லாமே இருக்குது. அந்த லிங்க்கை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் கேட்கும். இல்லை மேம் எனக்கு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்போது வந்து ஒயிட்டாக வருது, எனக்கு மொபைல் நம்பர் எதுவுமே கேட்கல, அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வேறு ப்ரௌசர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா வேறு ஏதாவது மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? ஓகே. ஸோ வாட் இஸ் ஃபிம்ப்ரியே ஆர் பைலி பார்க்கலாமா? ஸோ பைலி ஆர் ஃபிம்ப்ரியே அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்மளோட முடி எந்த அளவுக்கு தின்னாக இருக்கோ அந்த மாதிரி தின்னாக இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இது எங்கே இருக்கும்? ஒரு செல்லோட சர்ஃபேஸில் இருக்கும். செல் வால்லேருந்து எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்கும். பேசிக்கலி இது எங்கே பார்க்க முடியும்னா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் பார்க்க முடியும். ஸோ பைலி ஆர் ஃபிம்ப்ரியேங்கிறது நம்மளோட ஹேர் மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் அப்பண்டேஜ். அப்பண்டேஜ் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக முளைச்சது. சரியா? இப்போ நம்மளோட பாடியில் நம்மளோட மெயின் பாடியை விட்டு எக்ஸ்ட்ராவாக முளைச்சது எது தெரியுமா? ஹேரு, கை, கால். இதே நம்ம அப்பண்டேஜஸ்னு தான் சொல்லுவோம். அப்போ நம்மளோட மெயின் பாடி எது? வயிறு வரைக்கும் தான். சரியா? தலையிலேருந்து வயிறு வரைக்கும் இருக்கிறது தான் வந்து நார்மல் பாடி. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக வளர்ந்தது எல்லாமே அப்பண்டேஜஸ் தான். அந்த மாதிரி ஒரு பாக்டீரியாவை எக்ஸ்ட்ராவாக வளர்ந்தது தான் இந்த ஃபிம்ப்ரியே ஆர் பைலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது மேக்ஸிமம் எங்கே பார்க்க முடியும்? கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் பார்க்க முடியும். ஸோ எக்ஸாம்பிள் என்டிரோ பாக்டீரியம். புரிஞ்சுதா?
எஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? The pili are 0.2லிருந்து 20 மைக்ரோமீட்டர் லாங் இருக்கும். ஸோ மைக்ரோ அப்படின்னா என்னப்பா? 10⁻⁻6 மீட்டர்ஸ் தான் மைக்ரோமீட்டர். கரெக்டா? ஸோ இந்த அளவுக்கு தான் லென்த் இருக்கும், ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஸோ இது மைக்ரோஸ்கோப்க்கு கீழே தான் வச்சு பார்க்க முடியும். ஸோ பைலி ஆர் ஃபிம்ப்ரியவே மைக்ரோஸ்கோப்க்கு கீழே தான் வச்சு பார்க்க முடியும். சரியா? ஸோ இதோட டயாமீட்டர் எப்படி இருக்க போகுது? 0.025 மைக்ரோமீட்டர் இருக்க போகுது. ஸோ இன் அடிஷன் டு த நார்மல் பைலி there are special type of pili which helps in the conjugation which are called as sex pili. ஸோ இந்த செக்ஸ் பைலி அப்படிங்கிறது என்ன தெரியுமா? கான்ஜுகேஷன்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஒரு பாக்டீரியா இந்த இடத்துல F- இருக்குன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் ஃபர்டிலிட்டி ஃபேக்டர் இல்லை. ஸோ இந்த பாக்டீரியா F+ இருக்குது, விச் மீன்ஸ் ஃபர்டிலிட்டி ஃபேக்டர் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இந்த ஃபர்டிலிட்டி ஃபேக்டர் எனக்கு இங்கேயும் வரணும் இங்கேயும் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு இந்த செக்ஸ் பைலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃபர்டிலிட்டி ஃபேக்டரை ஒரு பாக்டீரியாவிலேருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு கொண்டு வரதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? கிளியர்? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் முடிச்சாச்சு. செகண்ட் லெசன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், விச் இஸ் பிளான்ட் கிங்டம். எஸ், ஷால் வி ஸ்டார்ட்? ஸ்டார்ட் பண்ணலாமா? நோ லைவ் கிளாஸஸ் ஃபார் 12th. பிச்சு போடுவேன். உங்களுக்கு 10:30க்கு லைவ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நேற்றே பல தடவை. அப்படின்னா நீங்கள் லைவ் எதுவுமே அட்டென்ட் பண்ணுறது இல்லைன்னு அர்த்தம். சும்மா வந்து ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு இல்லை அப்படின்னு கதறிட்டு போகிற கூட்டம் இதெல்லாம். நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்து எல்லா கொஷின்ஸும் புரிஞ்சிருச்சா? கிராம் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர் வந்து 5 மார்க்டா. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இம்பார்ட்டன்ட் 2 and 3 மார்க்ஸ். கிராம் ஸ்டெய்னிங் எடுக்கிறேன். இல்லை, ஆல்ரெடி எடுத்தாச்சு. ஒழுங்காக அந்த வீடியோ போய் பாருங்கள். அல்டிமேட் பிடிஎஃப்ல அந்த வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். போங்க. எஸ், நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எஸ், மைக்கோபிளாஸ்மா டயக்ராம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். அதெல்லாம் டயக்ராம்ஸ்லாம் நான் சொல்லித்தரேன். சரியா மேம்? இந்த கொஷின்ஸ் எல்லாம் நான் நேற்றே படிச்சுட்டேன், உங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் பார்க்குறேன். சரி, வேணும்னா பாருங்கள், இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது கொஷின்ஸ் கூட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? ஏன்னா படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. பாதி புரியலை அப்படின்னா வந்து பேசிக்ஸே ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் வந்து எல்லா கொஷின்ஸையும் ரொம்ப பேசிக் லெவலில் இருந்து தான் சொல்லித்தரேன். அதுவே உனக்கு புரியலை அப்படின்னா பேசிக் ஸ்ட்ராங்காக இல்லை, விச் மீன்ஸ் நீ 7th 8th 9th இந்த மாதிரி இடத்துல நீ கரெக்டாக படிக்கலை. அதுதான் வித்தியாசம். ஓகே, பாம்பிக்ஸ் மோரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 5 மார்க்காக கேட்கலாம். லைஃப் சைக்கிள் தானே கேட்குறீங்க, கேட்கலாம். அது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வரும்போது நான் சொல்லித்தரேன். சரியா? ஓகே, ஸோ பிளான் கிங்டம் பார்க்கலாமா? ரெடியா? ஸோ இது வரைக்கும் பார்த்த கொஷின்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குது அப்படின்னா எல்லாருமே இந்த லைவ் செஷனுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க பார்க்கலாம். ஓ, கொரோனா பேட்சா 7th? அதுதான். சரி, ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு விமலா. 9th சாப்டர் ஜுவாலஜியோட 9th சாப்டர் வீடியோ பாருங்கள். ஐ ஹவ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்ட் இட். ஓகேப்பா. ஸோ பிளான் கிங்டம் பார்க்கலாமா இப்போ? ஓகே, ஸோ இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன பண்ணுங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு வந்துடுங்க பார்க்கலாம். எஸ், ஓடி போய் எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுங்க. சாப்பிட்டீங்களா எல்லோரும் காலையில்? இல்லை சாப்பிடாம உட்காந்து லெசன் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்களா? ஆர்த்தி, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சாப்டரே முடிச்சாச்சு. இப்போ தான் வந்தீங்களா கிளாஸ்க்கு? ஆனபாலிசம் கேட்டபாலிசம் இது வரைக்கும் வந்து பப்ளிக்லேயோ இல்லை குவார்ட்டர்லியோ ஹாஃப் இயர்லியோ வந்து மெயின் கொஷின் பேப்பரில் வரலப்பா. உங்களோட ரிவிஷன் டெஸ்ட்டில் மேபி கேட்டிருக்கலாம். எஸ், சாப்பிடலை. ஏன் நிறைய பேர் சாப்பிடாம இருக்கீங்க? இந்த பிடிஎஃப் நான் கொடுக்குறேன். இந்த பிடிஎஃப் வந்து லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுவேன். சரியா? ஏன்னா நம்மளுக்கு தான் எக்ஸாம் இருக்குது. நான் உங்களுக்கு பயாலஜி எடுக்கிறேங்கிறதுக்காக 8 மணிலேருந்து ஒர்க் பண்ணுறேன். எல்லோரும் அப்படி பண்ண மாட்டாங்க இல்லையா? எஸ், ஸோ பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வரணும்னா இன்னும் 2 பேர் அதில் ஒர்க் பண்ணணும்.
அவங்க வந்து எப்போ அவைலபிளாக இருக்காங்களோ அப்போ நான் உங்களுக்கு பிடிஎஃப் தரேன். சரியா? இந்த பிடிஎஃப் நான் தரேன், லைவ் முடிச்சதுக்கப்புறமா தரேன். ஏங்கிற காரணம் தான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். உனக்கு எக்ஸாம் இருக்குது, நீ படிக்கிற 5 மணிக்கு கூட இருந்துச்சு படிப்ப. உனக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக நானும் 5 மணிக்கு கூட வருவேன். மற்றவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க இல்லையா? அதனால அவங்க வந்ததுக்கப்புறமா தான் பிடிஎஃப் லிங்க் கிடைக்கும். அவங்க வந்த உடனே பிடிஎஃப் லிங்க்கை நான் அட்டாச் பண்ண சொல்கிறேன். சரியா? ஆமாம், எடிட்டர் அக்கா தான். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? பிளான் கிங்டம். ஸோ இந்த பிளான் கிங்டமில் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் இந்த கொஷின் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி வாட் இஸ் புரோட்டோஸ்டீல், இந்த 2 கொஷினுமே இம்பார்ட்டண்ட்டு. பட் ஆல்ரெடி நான் இதை வந்து பாட்னி ஃபர்ஸ்ட் 4 லெசன்ஸோட 1 ஷாட் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்திருப்பேன். அந்த கிளாஸில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? அண்ட் இந்த கிளாஸோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் அல்டிமேட் பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போது why bryophytes called amphibians of plant kingdom பார்க்கலாமா? ஸோ ஆம்ஃபிபியன்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு அனிமல் எனக்கு லேண்டில் நிலத்துலையும் உயிர் வாழும், தண்ணிக்குள்ளேயும் உயிர் வாழும், அக்வாட்டிக் ஆர்கானிசமாகவும் இருக்கும், டெரஸ்ட்ரியலாகவும் இருக்கும். அப்படின்னா அதுதான் ஆம்ஃபிபியன்ஸ்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ ஏன் பயோஃபைட்ஸை வந்து ஆம்ஃபிபியன்ஸ்னு சொல்கிறாங்க? இது வந்து பிளான்ட் கிங்டம்குள்ளே தான் வருது. ஸோ இந்த பிளான்ட் கிங்டமில் தான் ஐ ஹாவ் 5 டைப்ஸ். சரியா? ஒன்று ஆல்கே, இன்னொன்று bryophytes, the next is pteridophytes, then gymnosperms, last angiosperms. சரியா? இதில் ஃபஸ்ட் இருக்கிறது ஆல்கே. ஆல்கேவோட பிளான்ட் ஸ்ட்ரக்சர் வந்து பெருசாக டெவலப் ஆகிருக்காது, அதனால தான் அதுக்கு பேர் தாலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன் வந்து ஆல்கேவோட பிளான்ட் ஸ்ட்ரக்சரை தாலஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ நம்மளோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற செடியிலலாம் பார்த்தீங்கன்னா இது ஸ்டெம்மு, இது ரூட்டு, இது லீஃபுங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் ஆல்கேல அந்த மாதிரி சொல்ல முடியாது. சரியா? ஸோ அதனால அதோட பிளான்ட் பாடி வந்து தாலஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் பிளான்ட் பாடி, நல்லா டெவலப் ஆகலை. இந்த சைடு பயோஃபைட்ஸ் வந்து என்னென்னா, எனக்கு பிளான் பாடி ஒரு அளவுக்கு ஓகே டெவலப் ஆகிருக்கும், பட் ஸ்டில் இது எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்கும். எந்த இடத்துல தண்ணி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தான் பயோஃபைட்ஸ் பார்க்க முடியும். ஒரு மாதிரி மாய்ஸ்டான கண்டிஷன் எங்கே இருக்கோ, டைரெக்டாக சன்லைட் இல்லாமல் கொஞ்சம் நிழலாக ஷேடியான ஒரு சிச்சுவேஷன் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் எனக்கு பயோஃபைட்ஸ் வந்து உயிர் வாழும். சரியா? ஸோ இந்த பயோஃபைட்ஸில் ஆனால் எனக்கு வாஸ்குலார் பண்டில்ஸ் எதுவுமே இருக்காது. ஜைலம், ஃப்ளோயம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே பயோஃபைட்ஸில் இருக்காது. அதனால தான் இதுக்கு பேர் நான் வாஸ்குலார் கிரிப்டோகேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அண்ட் டெரிடோஃபைட்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு வாஸ்குலார் பண்டில்ஸ் வந்து பேசிக்கலி இருக்க போகுது. வாஸ்குலார் பண்டில்ஸ் இருக்கும், ஆனால் சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது. சரியா? ஆல்கே சீட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணாது, ஒழுங்கான பாடி பிளான் பாடியும் கிடையாது, அதனால அதுக்கு பேர் தாலஸ்ன்னு சொல்லுவோம். பயோஃபைட்ஸில் வாஸ்குலார் பண்டில்ஸ் கிடையாது, சீட்ஸும் ப்ரொடியூஸ் ஆகாது, ஜஸ்ட் ஸ்போர்ஸ் மூலியமாக தான் அது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும். டெரிடோஃபைட்ஸில் வாஸ்குலார் பண்டில்ஸ் இருக்குது, ஜைலம் ஃப்ளோயம் இருக்குது, ஆனால் சீட்ஸை ஸ்டில் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஜிம்னோஸ்பர்ம்ஸில் எனக்கு சீட்ஸ் இருக்குப்பா, ஆனால் ப்ராப்பர் சீட்ஸ் கிடையாது, அது நேக்கட் சீடடாக இருக்கும், ப்ராப்பர் சீட்ஸ் கிடையாது. ஒரு சீடை சுற்றியுமே வந்து அந்த ஃப்ரூட் கவரிங்கே இருக்காது, அதுக்கு பேர் நேக்கட் சீடட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட பிளான்ஸ் தான் ஜிம்னோஸ்பர்ம்ஸில் நான் பார்க்க முடியும். இப்போது ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் எப்படி இருக்கும்னா, சீடும் இருக்கும், வாஸ்குலார் பண்டில்ஸும் இருக்கும், ஃப்ளவர்ஸும் இருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்தா ஆல்கே, பயோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பர்ம்ஸ் எதுலேயுமே வந்து பூ பூக்காது, ஃப்ளவர்ஸ் எடுக்காது. ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் மட்டும்தான் ஃப்ளவர்ஸ் எடுக்கும், அதில் மட்டும்தான் வந்து ப்ராப்பர் சீட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஜிம்னோஸ்பர்ம்ஸில் சீட்ஸ் ஃபார்ம் ஆகும், பட் ஸ்டில் அது ப்ராப்பர் சீட் கிடையாது, நேக்கட் சீடடாக இருக்கும். இவ்வளோ தாண்டா அந்த செகண்ட் லெசனே. அழிச்சிட்டேனா? ஓகே, இவ்வளோ தான் அந்த செகண்ட் லெசனே. புரிஞ்சுதா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒரு குரூப் அண்ட் த நெக்ஸ்ட் குரூப்? ஸோ அந்த ஹோல் செகண்ட் சாப்டரே வந்து இவ்வளோ தான். பயோஃபைட்ஸோட அதர் நேம் லிவர் வாட்ஸ் கிடையாது. லிவர் வாட்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் பயோஃபைட்ஸ். மாசஸ், லிவர் வாட்ஸ் இதெல்லாமே வந்து பயோஃபைட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். சரியா? ஓகே, ஸோ இது புரிஞ்சிருச்சா? செகண்ட் சாப்டர் எத்தனை பேருக்கு வந்து கிளாரிட்டியே இல்லை மேம், இப்போ தான் ஒரு ஐடியாவே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க? ஜிம்னோஸ்பர்ம்ஸ், ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்னால் என்னன்னே தெரியாமல் சும்மா குருட்டு மனப்பாடமாக பண்ணிட்டு இருந்தேன், இப்போ புரியுது அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஏன்னா எனக்குமே ஃபர்ஸ்ட் படிக்கும்போது இதெல்லாம் புரியலை.
எல்லாமே பிளான்ட் தானே, எல்லாமே பச்சையாக தானே இருக்குது, எதுக்கு இதுக்கு வேறு வேறு குரூப் வேறு அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எஸ், இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைச்சதா எல்லாருக்கும்? ரோஷன் ஃபிசிக்ஸ் கிளாஸை நைட்டு சார் வந்து எடுத்தார், ஏன் கவனிக்கலையா? பயாலஜி கிளாஸில் வந்து ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸ்ன்றீங்க, நேற்று நைட்டு தானே எடுத்தார். ஓகே, ஸோ பிரயோஃபைட்ஸை ஏன் வந்து ஆம்ஃபிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம்னு சொல்கிறாங்க? ஆம்ஃபிபியன்ஸ் அப்படின்னா அது லேண்ட்லேயும் வாழும் வாட்டர்லேயும் வாழும், அப்படிப்பட்ட ஆர்கானிசம் தான் ஆம்ஃபிபியன்ஸ் இல்லையா? ஸோ பிரயோஃபைட்ஸை ஏன் இப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா இதுக்கு தண்ணி வேணும். எதுக்காக வேணும்? ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேல் கேமெட் இருக்கு இல்லையா? ஸோ மேல் கேமெட் தான் எப்பவுமே ஃபீமேல் கேமெட்டை தேடி போகும். எதுக்காக தேடி போகணும்? போயிட்டு ஃபர்டிலைஸ் பண்ணணும், ஜைகோட் ஃபார்ம் பண்ணணும், எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகணும், ஒரு புது ஆர்கானிசமாக புதுசாக உருவாக்கணும், அதுக்காக. ஸோ இப்போ மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட்க்கு நோக்கி எப்படி போகும்னா இதுக்கு தண்ணி வேணும். ஸோ தண்ணி இருந்தால் மட்டும்தான் அந்த தண்ணியில் ஸ்விம் பண்ணி போகும். ஸோ மேல் கேமெட் தண்ணியில் ஸ்விம் பண்ணி ஃபீமேல் கேமெட்டை நோக்கி போகும். அப்போது இதோட லைஃப் சைக்கிளை முடிக்கிறதுக்கு they need water. They need very very importantly water. So that is the reason. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ ஏன் பிரயோஃபைட்ஸ் ஆம்ஃபிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம் சொல்கிறாங்க? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? why bryophytes are called as non-vascular cryptogams? எஸ் மேம், நான் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டேன், ஆனால் எப்படி அந்த லிங்க்குள்ளே போகிறது? ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போயிடும்பா. பிடிஎஃபே அந்த மாதிரி தான் இருக்குது, லிங்க்கு வந்து கிளிக்கபிளாக இருக்குது, ஜஸ்ட் அதை மேலே தொட்டிங்கனாலே உங்களுக்கு யூடியூப் ஓப்பன் ஆகிடும் அந்த வீடியோ. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஏன் பிரயோஃபைட்ஸை நான் வாஸ்குலார் கிரிப்டோகேம்ஸ்ன்னு சொல்கிறாங்க? வாஸ்குலார் அப்படின்னா ஜைலம் ஃப்ளோயம் இதையெல்லாம் தான் வாஸ்குலார் அப்படின்னு சொல்லுவோம். நான் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது, ஜைலமோ ஃப்ளோயமோ எதுவுமே கிடையாது. கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னா என்ன? சீடு ப்ரொடியூஸ் பண்ணாத எல்லா பிளான்ஸுமே கிரிப்டோகேம்ஸ் தான், சரியா? ஸோ சீட் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ஸை வந்து ஃபெனரோகிராம்ஸ்ன்னு சொல்லுவோம், இதுக்கு பேர் கிரிப்டோகேம்ஸ். சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ஸை வந்து ஃபெனரோகிராம்ஸ்ன்னு சொல்லுவோம். இது பேசிக்கலி எது வரும்னா ஜிம்னோஸ்பர்ம்ஸ் வந்து ஒரு பேசிக் லெவலில் வரும், ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் ஃபெனரோகிராம்ஸ்குள்ளே வரும். இந்த கிரிப்டோகேம்ஸ் வந்து சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாது, அப்போ ரீப்ரொடக்ஷனுக்கு வேறு ஏதாவது மெத்தட் தான் இருக்க போகுது, ஓகேவா? ஸோ இப்போ நான் வாஸ்குலார் கிரிப்டோகேம்ஸ் புரிஞ்சுதான்? இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத போகிறீங்க. ஏன் நான் வாஸ்குலார்? பிகாஸ் ஜைலம் ஃப்ளோயம் இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஆப்சண்ட்டாக இருக்கும், அதனால நான் வாஸ்குலார். கரெக்டாக? கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னா தீஸ் பிளான்ஸ் வில் நாட் ப்ரொடியூஸ் எனி சீட்ஸ், ஸோ தே ஆர் கால்ட் ஆஸ் நான் வாஸ்குலார் கிரிப்டோகேம்ஸ். அவ்வளோதான், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? வாட் இஸ் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன்? ஷால் வி சி? ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன்னா என்ன? இப்போ we have two stages in plant body. ஒரு பிளான்ட் வந்து வளர்ந்து ரீப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ், இன்னொன்று ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ். ஸோ இந்த கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் எனக்கு ஹாப்ளாய்டாக இருக்க போகுது, அதாவது n நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸோட இருக்க போகுது. டிப்ளாய்ட் ஃபேஸில் இருக்க போகிறது இந்த ஸ்போரோஃபைட் விச் இஸ் டிப்ளாய்ட் இன் கண்டிஷன். கேமெட்டோஃபைட் என்ன பண்ணும் தெரியுமா? கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஸ்போரோஃபைட் ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே எனக்கு ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான். ஸோ இப்போ பிளான்ட் பாடி வந்து எனக்கு க்ரோ ஆகுது இல்லையா, ஸ்டெம்மு ரூட்டு இதெல்லாம் க்ரோ ஆகுது, அந்த ஃபேஸை ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அது டிப்ளாய்ட் கண்டிஷனில் தான் இருக்கும். ஒன்ஸ் அது நல்லா க்ரோ ஆனதுக்கப்புறமா எனக்கு கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் கிடைக்கும், ஸ்போர்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். ஸ்போர்ஸ் போய் எனக்கு புதுவாக ஒரு இடத்துல விழுந்த உடனே ஒரு கேமெட்டோஃபைட் முளைக்க ஆரம்பிக்கும், அங்கே வந்து எனக்கு இந்த கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அந்த கேமெட்ஸ் எல்லாம் ஃபியூஸ் ஆகிட்டு எனக்கு ஒரு ஜைகோட் ஃபார்ம் ஆகும், எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி தான் ரீப்ரொடக்ஷன் நடக்க போகுது. ஸோ எனக்கு எந்த பிளான்ட்டோட லைஃப் சைக்கிள் எடுத்தாலுமே ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸும் இருக்கும் விச் இஸ் டிப்ளாய்ட், கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸும் இருக்கும் விச் இஸ் ஹாப்ளாய்ட். ஸோ இது ரெண்டுமே மாற்றி மாற்றி தான் நடக்க போகுது. ஸோ ஆல்டர்னேட் ஆக போகுது. இதுக்கு பேர் தான் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் தட் கிளியர்? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? வாட் இஸ் கொரோலாய்ட் ரூட்? கிவ் எக்ஸாம்பிள். கொரோலாய்ட் ரூட் அப்படின்னா என்ன?
ஸோ இது வந்து யூஸ்வலி சைக்கஸ் மாதிரி ஒரு சில பிளான்ட்லாம் பார்க்க முடியும். சைக்கஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? பனைமரம் வேணாம், டேட்ஸ் பார்த்துருக்கீங்களா? பேரிச்சம்பழத்தோட மரம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுலேயே சின்னதாக இருக்கும். சரியா, பேரிச்சம்பழத்தோட மரம் கூட கொஞ்சம் ஹைட்டாக போகலாம். சைக்கஸ் வந்து ரொம்ப சின்னதாக நம்ம கைக்கு எட்டுற மாதிரி தான் லீவ்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ லீஃப் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த தென்னை ஓலை இருக்கு இல்லையா, கீத்தா இருக்கும் இல்லையா, அதுலேயே ரொம்ப ரொம்ப ஒல்லியாக இருக்கக்கூடியது தான் இந்த சைக்கஸோட லீஃப். ஸோ அந்த மாதிரி சைக்கஸில் தான் எனக்கு கொரலாய்ட் ரூட்ஸ் இருக்க போகுது. சைக்கஸ் பார்க்காதவங்க கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ பிளான்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தெரியும். அது ஆக்சுவலி பிளான்ட் மாதிரி கிடையாது, ட்ரீ மாதிரி இருக்கும். சரியா, ஓகே. ஸோ இந்த கொரலாய்ட் ரூட்ஸ் வந்து என்ன அசோசியேஷனில் இருக்குது? சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது வித் ப்ளூ க்ரீன் ஆல்கே விச் இஸ் சைனோபாக்டீரியா இருக்கு இல்லையா. ப்ளூ க்ரீன் ஆல்கே அப்படிங்கிறதும் சைனோபாக்டீரியாங்கிறதும் சேம் தான். அப்படிப்பட்ட ஒரு பாக்டீரியா கூட சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் சைக்கஸ் சொல்லலாம். ஸோ வாட் இஸ் கொரலாய்ட் ரூட்? கிவ் எக்ஸாம்பிள்ஸ். புரிஞ்சுதா? அவ்வளோதான், செகண்ட் லெசன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாமா? எஸ், செகண்ட் லெசனில் அவ்வளோதான்ப்பா. இம்பார்ட்டன்ட் 2 and 3 மார்க்ஸ் வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட் தேர்ட் லெசன் பார்க்கலாமா? வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. எஸ், ஆர் யூ ரெடி? ஸோ இது வரைக்கும் பார்த்த கொஷின்ஸ் எல்லாம் கிளியர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே கிளியர் அப்படின்னா லைக் பட்டனை அடித்து ஸ்மாஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சாப்டர் பார்க்க போகிறோம் which is vegetative morphology. ரெடியா? சூப்பர் சூப்பர், கிளியரா? வெரி குட். ஸோ வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜியில் ஸோ வாட் இஸ் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வெஜிடேட்டிவ் அப்படின்னா ஸ்டெம், ரூட், லீஃப், இது எல்லாம் தான் வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் அ பிளான்ட். அப்போது எனக்கு இந்த ஸ்டெம்மோ ரூட்டோ லீஃபோ எப்படி வளருது, எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்குது, அதோட டைப்ஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. புரிஞ்சுதா? இப்போது ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஷின், நியூமாட்டோஃபோர்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸோட டிஸ்கிரைப் பண்ணணும். ஆர் ஹவு டு மேங்க்ரோவ் பிளான்ட்ஸ் ரெஸ்பயர். ஸோ நியூமாட்டோஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஒரு ப்ரீதிங் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேங்க்ரோவ் பிளான்ட்ஸ் யூஸ்வலி எங்கே இருக்கும்? பேக் வாட்டர்ஸில் இருக்கும். பேக் வாட்டர்ஸ் அப்படின்னா என்ன? எந்த இடத்துல ஆறெல்லாம் போய் கடல் கூட கலக்குதோ, ரிவர் போய் சீ கூட மிக்ஸ் ஆகுதோ, அந்த இடத்துல இருக்கிறது தான் வந்து எஸ்டரீஸ் ஆர் பேக் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏரியாவில் தான் எனக்கு மேங்க்ரோவ் ட்ரீஸ் எல்லாமே வளர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நிறையா இருந்தது அப்படின்னா அதை மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போது இந்த மேங்க்ரோவ் ட்ரீஸோட ரூட்ஸ் எல்லாமே சாயிலுக்குள்ளே போகுமா? ஆனால் அதனால் ப்ரீத் பண்ண முடியாது. என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க செடிக்கெல்லாம் நம்ம 24 மணி நேரமும் தண்ணி ஊற்றிட்டு இருக்க மாட்டோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம், அது அப்சார்ப் ஆயிரும். அப்சார்ப் ஆனதுக்கப்புறமா அது தானாக ட்ரை ஆயிரும். திரும்ப அடுத்த நாள் தான் நம்ம தண்ணி ஊற்றுவோம் இல்லையா? ஆர் 2 days ஒன்ஸ் தான் நம்ம தண்ணி ஊற்றுவோம். ஸோ அந்த சாயில் பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவில் ஏர் வந்து இருக்க போகுது. அதுக்கு நம்ம வந்து ட்ரை ஆகிறதுக்காக விடுறோம் இல்லையா? 24 hours நம்ம தண்ணியிலேயே மூழ்கி வச்சிருக்க போகிறது கிடையாது. ஆனால் இந்த மேங்க்ரோவ் பிளான்ட்ஸ்க்கு வேறு வழியே இல்லை. ஏன்னா அது எங்கே தான் இருக்குது? தண்ணிக்குள்ளேயே தான் வளருது. ஸோ 24 hours அதோட சாயிலில் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது ஒரு சாயில் பார்ட்டிக்கலுக்கும் இன்னொரு சாயில் பார்ட்டிக்கலுக்கும் நடுவில் எனக்கு அந்த ஏரே இருக்காது, ஆக்சிஜன் இருக்காது. ஸோ இந்த ரூட்ஸ் ரெஸ்பயர் பண்ணணும் அப்படின்னா அப்புறம் எப்படி பண்ணுறது? தண்ணியில் தானே மூழ்கி இருக்குது இது ஃபுல்லாகவே. அப்போ அதுக்காக தான் இது ஒரு சின்ன அடாப்டேஷன் பண்ணுது. என்ன தெரியுமா? ரூட் வந்து கிரவுண்டை விட்டு இப்படி மேலே வளர ஆரம்பிக்குது. சரியா? ரூட் எப்போவுமே கிரவுண்டுக்குள்ளே தானே போகும், ரைட்? ஸோ இப்போது இந்த மேங்க்ரோவ் ட்ரீஸில் ரூட்டு கிரவுண்டை விட்டு மேலே இப்படி வளர்ந்து நிற்கும். சரியா? இப்போ ஒரு சில பிளான்ஸ் லைக் மேங்க்ரோவ் பிளான்ஸ் லைக் அவிசீனியா, ரைசோஃபோரா, இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க, இது உங்களுக்கு ஞாபகம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. அவிசீனியா, ரைசோஃபோரா எழுதிக்கோங்க. சரியா? These plants develop special kinds of roots. இது எப்படி இருக்க போது? நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக்கா. ஜியோட்ரோபிக் அப்படின்னா கிராவிட்டி எந்த டைரெக்ஷனில் போகுதோ அதே டைரெக்ஷனில் ரூட்ஸ் வளர்ந்தால் அது பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக் அப்படின்னா கிராவிட்டிக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரூட்ஸ் வந்து வளர ஆரம்பிக்குது. இது நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக். சரியா? ஸோ
இது வந்து எதுக்காக இந்த மாதிரி வளருது? அந்த ரூட்ஸ் ரெஸ்பயர் பண்ணணுங்கிறதுக்காக. ஏன்னா உள்ள வந்து எனக்கு சாயில் பார்ட்டிகல்ஸ்க்கும் நடுவில் ஸ்பேஸே கிடையாது, ஃபுல்லாக தண்ணி தான் ஃபில் ஆகியிருக்கு. ரெஸ்பயர் பண்ண முடியல, மூச்சு முட்டுது. அதனால என்ன பண்ணுது? அப்படியே கொஞ்சம் வெளியே எட்டி பார்க்குது, விச் இஸ் நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக். Because the soil becomes saturated with water and aeration is very poor. So soil particle நடுவில் எனக்கு ஏர் சுத்தமாகவே இருக்காது. அதனால தான் இந்த ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஓகேவா? கிளியரா? ஸோ நியூமேட்டோஃபோர்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கேட்டாலும் சரி, இல்லை ஹவு டு மேங்க்ரோவ் பிளான்ஸ் ரெஸ்பயர் அப்படின்னு கேட்டாலும் சரி, ஒரு சில மேங்க்ரோவ் பிளான்ஸ் லைக் அவிசீனியா அண்ட் ரைசோஃபோரா, த ரூட்ஸ் ஆர் நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக். ஸோ இது வந்து ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ரூட்ஸாக இருக்குது. எதுக்காக? ஃபார் ரெஸ்பிரேஷன், பிகாஸ் த சாயில் பிகம்ஸ் சேச்சுரேட்டட் வித் வாட்டர் அண்ட் ஏரேஷன் இஸ் வெரி புவர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? தே ஹாவ் அ நம்பர் ஆஃப் ப்ரீதிங் போர்ஸ். ஸோ அந்த ரூட்ஸில் சின்ன சின்ன ஓட்ட மாதிரி இருக்கும், சரியா? அதுக்கு பேர் ப்ரீதிங் போர்ஸ். ஸோ இது எதுக்காக ஹெல்ப் ஆகுது? கேஸஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு, கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், இது எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட், வாட் இஸ் வெலமன் ரூட் வித் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ரெடியா? எஸ் சேனல், குட் மார்னிங். ஏன் லேட்டு? நம்ம ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 hour ஆக போகுது. எஸ். ஸோ வெலமன் ரூட் வித் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ சம் எபிஃபைட்டிக் ஆர்கிட்ஸ். எபிஃபைட்டிக் அப்படின்னா ஒரு சப்ஸ்ட்ரேட்டம் மேலே வளரக்கூடிய பிளான்ஸ், சரியா? என்னடா இது? Yes, just a minute. Okay. So, some epiphytic orchids develop a special kind of aerial roots which hang freely in the air. ஸோ எபிஃபைட்டிக் ஆர்கிட்ஸ் அப்படின்னா ஒரு சில சப்ஸ்ட்ரேட்டம் மேலே, அதாவது ஒரு சாயில் மேலேயா இருக்கலாம், இல்லை இன்னொரு பிளான்ட் மேலேயா இருக்கலாம், ராக் மேலேயா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்து மேலே திரும்பவும் வளரக்கூடிய ஆர்கிட்ஸ் தான் எபிஃபைட்டிக் ஆர்கிட்ஸ், சரியா? ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும்? ஒரு சில ஸ்பெஷல் ரூட்ஸை வந்து டெவலப் பண்ண போகுது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ரூட்ஸ் அப்படின்னாலே சாயில்குள்ளே தான் வந்து போய் இருக்கும் இல்லையா? பட் இந்த ரூட்ஸ் வந்து ஃப்ரீயாக ஏரில் தொங்கிட்டு இருக்க போகுது. தீஸ் hang freely in the air. புரிஞ்சுதா? டென்ட்ரோக்ரோனாலஜி, டென்ட்ரோக்ளைமேட்டாலஜி கண்டிப்பாக வரும். அது என்ன சாப்டர், எங்கே வந்து கேட்குறீங்க நீங்கள்? எஸ். ஸோ இப்போவும் ஃபோக்கஸ் மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா? சரி, அதை மட்டும் நம்ம நெக்ஸ்ட் லைவில் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ தீஸ் ரூட்ஸ் டெவலப் அ ஸ்பாஞ்சி டிஷ்யூஸ் கால்ட் அஸ் வெலமன். ஸோ இது என்ன பண்ண போகுது? ஒரு சில ஸ்பாஞ்சி டிஷ்யூஸை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அது வந்து காற்றுல ஜஸ்ட்டு தொங்கிட்டு இருக்கும். அது ரூட் தான், பட் சாயிலுக்குள்ளே போகாமல் காற்றுல தொங்கிட்டு இருக்கு, சரியா? ஸோ விச் ஹெல்ப்ஸ் இன் த அப்சார்ப்ஷன் ஆஃப் த மாய்ஸ்சர் ஃப்ரம் சரௌண்டிங் ஏர். இது எதுக்காக பண்ணுது அப்படியா? ஏன் காற்றுல தொங்கிட்டு இருக்குன்னா, சுற்றி இருக்க ஏரில், காற்றுல இருக்க ஈரப்பதத்தை வந்து அப்சார்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொங்கிட்டு இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் வேண்டா, இது நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. வேண்டா, தென் டென்ட்ரோபியம். ஸோ வெலமன் ரூட் ஆர் எபிஃபைட்டிக் ரூட் ரெண்டுமே வந்து கேட்டாங்கன்னா ஒரே ஆன்சர் தான் எழுத போகிறீங்க. ஸோ ஒரு சில எபிஃபைட்டிக் ஆர்கிட்ஸில் ஏரியல் ரூட்ஸாக இருக்க போகுது. ஏரியல் ரூட்ஸ்னால் என்ன? ரூட்ஸ் வந்து அப்படியே காற்றுல தொங்கிட்டு இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும்? காற்றுல இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட்டாக அப்படியே வந்து உறிஞ்சி எடுத்துகிற போகுது, அப்சார்ப் பண்ணிட போகுது, சரியா? ஸோ எக்ஸாம்பிள் வேண்டா அண்ட் டென்ட்ரோபியம். நெக்ஸ்ட்டு ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லீஃப் பார்க்கலாமா? ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லீஃப் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு லீஃபோட ஃபங்க்ஷன் என்ன? ஃபோட்டோ சிந்தசிஸ். ஃபர்ஸ்ட்டு லீஃபோட ஃபங்க்ஷன் வந்து ஃபோட்டோ சிந்தசிஸ். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பிரேஷன். ஃபோட்டோ சிந்தசிஸ் அப்படின்னா சன்லைட்டை வச்சு குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் ஃபோட்டோ சிந்தசிஸ். அது எங்கே நடக்க போகுது? லீஃபில் தான் நடக்க போகுது. இது கிளியரா? நெக்ஸ்ட் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன? ஸோ ஐ ரைட் இட் ஹியர். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா என்ன? சன்லைட்டுன்னு சொல்ல வேணாம். ஸோ இதை பேசிக்கலி எப்படி படிச்சிருப்பீங்க? லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றுறது அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா என்ன? லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றுறது தான் ஃபோட்டோசிந்தசிஸ். கிளியர்? நெக்ஸ்ட் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன? எனக்கு லீஃபோட சர்ஃபேஸ்லேருந்து தண்ணி வெளியே போகும்.
loss of water in the form of water vapor from leaves. அதுதான் வந்து transpiration சொல்றோம். Then gases exchange. ஸ்டொமேட்டா மூலிமா ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகணும், உள்ளே வரணும் வெளியே போகணும்னா அதுக்கு லீஃப் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் த பட்ஸ். ஸோ ஒரு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ரோஸ் பிளான்ட் பார்த்துருக்கீங்களா? ரோஸ் பிளான்ட் வந்து எல்லா வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான். அந்த பிளான்ட்டில் ஒரு சின்ன மொக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை யார் மூடியிருப்பா? லீஃப். செப்பல்ஸ் மாதிரி ஒரு விஷயம், அது வந்து லீஃபோட மாடிஃபிகேஷன் தான். அதுதான் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கும். ஒன்ஸ் அந்த பூ விரிய தான் அதுவும் கீழே போயிடும். பட் அது வந்து பட் ஸ்டேஜில் இருக்கும்போது என்ன பண்ணும், அந்த பட்டை எனக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த லீஃப் வந்து இருக்க போகுது. சரியா? தென் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் டிசால்வ்டு சொல்யூட்ஸ். ஸோ வாட்டர் அப்படின்னா சாயிலிருந்து எடுக்கக்கூடியது பிளான்ட்டுக்குள்ளே, அதே மாதிரி சொல்யூட்ஸும் அதே மாதிரி தான். சாயிலில் நிறைய மினரல்ஸ் இருக்கலாம், அந்த மினரல்ஸ் எல்லாமே வந்து பிளான்ட்ஸ்குள்ளே அப்சார்ப் ஆகலாம். ஸோ இந்த வாட்டர் அண்ட் சொல்யூட்ஸ் ரெண்டையுமே வந்து கண்டக்ட் பண்ணுறது இந்த லீஃப் தான். எப்படி? இந்த லீஃபில், ஸ்டெம்மில் எல்லா இடத்துலையுமே எனக்கு வந்து சைலம், ஃப்ளோயம் இந்த மாதிரி வாஸ்குலர் பண்டில்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் மூலிமா இது கண்டக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லீஃப் புரிஞ்சுதா? Similarities and differences between Avicennia and Trappa. பார்க்கலாமா? Similarities and differences between Avicennia and Trappa. ஸோ அவிசீனியா அப்படிங்கிறது ஒரு மேங்க்ரோவ் பிளான்ட். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, பேக் வாட்டர்ஸில் வளரக்கூடிய ஒரு சில மேங்க்ரோவ் பிளான்ட்ஸ். ஸோ இதோட ரூட்ஸ் எப்படி தான் இருக்க போகுது? நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக்கா, சாயிலுக்கு உள்ளே வளராமல் மேலே பார்த்து வளர போகுது. ஏன்னா இதுக்கு ரெஸ்பயர் பண்ணணுங்கிறதுக்காக, ரெஸ்பிரேஷனுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ ட்ராப்பா அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஒரு அக்வாட்டிக் பிளான்ட், தண்ணியில் உயிர் வாழக்கூடியது. பட் இது ஃப்ளோட் ஆகும் தண்ணியில். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரீ மாதிரி இருக்கும். மேங்க்ரோவ் பிளான்ட்னா வந்து செடி மாதிரி இருக்காது, ஒரு ட்ரீ மாதிரி பெருசாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து ஒரு அக்வாட்டிக் பிளான்ட்டு, தண்ணி மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். அதுதான் ட்ராப்பா. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? மெயின் ரூட்ஸ் வந்து நியூமேட்டோஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது இந்த ரூட்ஸில் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும் இல்லையா, அதுதான் நியூமேட்டோஃபோர்ஸ். அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. விச் ப்ரொஜெக்ட் அபவ் த சாயில், சாயிலுக்கு மேலே தான் இது ப்ரொஜெக்ட் ஆகும். அண்ட் இட் ஹேஸ் போர்ஸ் ஃபார் ப்ரீதிங், ரெஸ்பயர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக உள்ள சின்ன சின்ன போர்ஸ், ஓட்டைகள் இருக்கும். சரியா? தென் ட்ராப்பாவோட லீவ்ஸ் வந்து என்ன ஆக போகுது? தண்ணிக்கு மேலே ஃப்ளோட் ஆக போகுது. ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ் ஆர் நாட் சீன். ஸோ இங்கே வந்து லீஃப் தான் ஃப்ளோட் ஆகுது, ரூட்ஸ் வந்து எனக்கு ரெஸ்பயர் பண்ணுறதுக்கு அடாப்ட் ஆகலை. இந்த ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்சியேஷன் பிட்வீன் புரிஞ்சுதா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் புக் இன்சைட் கொஷின், ஒரு தடவை கேட்டிருக்காங்க ஹாஃப் இயர்லி, குவார்டர்லியில் எல்லாமே. ஸோ அவிசீனியாக்கும் ட்ராப்பாக்கும் என்ன சிமிலாரிட்டிஸ் அண்ட் என்ன டிஃப்ரென்சஸ்? இது வந்து ஒரு மேங்க்ரோவ் பிளான்ட்டு, இது வந்து அக்வாட்டிக் பிளான்ட்டு, ஃப்ளோட் ஆகிட்டுருக்கும். சரியா? செகண்ட் பாயிண்ட், இந்த அவிசீனியாவில் எனக்கு நியூமேட்டோஃபோர்ஸ் இருக்குது, ப்ரீத் பண்ணுறதுக்காக அதில் சின்ன சின்ன போர்ஸ் மாதிரி இருக்கும். ட்ராப்பால் எனக்கு ப்ரீதிங் ரூட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது, ஆனால் லீஃபை எனக்கு தண்ணிக்கு மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஃபைப்ரஸ் ரூட்ஸ் ஆர் அட்வென்டேஷியஸ் ரூட்ஸ், எக்ஸ்பிளைன் இஃப் இட் இஸ் ட்ரூ. ஸோ ஃபைப்ரஸ் ரூட்ஸ்க்கும் டேப் ரூட்ஸ்க்கும் இருக்க மேஜர் வித்தியாசம் என்ன? டேப் ரூட் அப்படின்னா வந்து இந்த மாதிரி டீப்பாக வளரும் இல்லையா? ஃபைப்ரஸ் இது வந்து கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க. டேப் ரூட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ரொம்ப நிறையா பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்காது, கம்மியான பிரான்ச்சஸ் தான் இருக்கும். அண்ட் ரொம்ப டீப்பாக லாங்காக இருக்கும். இதுவே ஃபைப்ரஸ் ரூட்ஸ் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் த கிரவுண்ட். கிரவுண்ட்லேருந்தே எனக்கு வந்து நிறையா பிரான்ச்சஸ் இருக்கும், ரொம்ப டீப்பாலாம் போகாது. திஸ் இஸ் ஃபைப்ரஸ் ரூட்ஸ், திஸ் இஸ் டேப் ரூட். வித்தியாசம் புரிஞ்சுதா? ஸோ இந்த ஃபைப்ரஸ் ரூட்ஸை ஏன் அட்வென்டேஷியஸ் ரூட்ஸ்ன்னு சொல்கிறாங்க பார்க்கலாமா? ஸோ இந்த டேப் ரூட்ஸ் எப்போவுமே வந்து டைகாட்ஸில் பார்க்க முடியும். இந்த மாதிரி ரூட்ஸ் வந்து நம்ம இப்போ கிராஸ் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்க புல்லை பிடிங்கி பார்த்தா கூட ரூட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்கும், ரொம்ப ஆழமாலாம் போயிருக்காது. இதுதான் வந்து ஃபைப்ரஸ் ரூட். சரியா? ஸோ இது எங்கே பார்க்க முடியும்? நிறையா மோனோகாட் பிளான்ட்ஸில் பார்க்க முடியும். இப்போ கிராஸ், புல்லுங்கிறதும் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் மோனோகாட் பிளான்ட் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். ப்ரைமரி ரூட்ஸ் ஆஃப் த சீட்லிங். சீட்லிங் அப்படின்னா ஒரு சின்ன விதையிலேருந்து எனக்கு சின்ன செடி முளைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுதான் சீட்லிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற ரூட் வந்து எப்படி இருக்க போகுது? ஷார்ட் லிவ்டு, ரொம்ப நாள் அது உயிர் வாழாது.
lateral roots arise from various regions of the plant body. So lateral roots அப்படின்னா சைடில் வளரக்கூடிய ரூட்ஸ் வந்து எனக்கு நிறைய பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலேருந்து வரலாம். அதாவது எனக்கு ஸ்டெம்லேருந்து கூட ரூட் டெவலப் ஆகலாம், லீஃப்லேருந்து ரூட் டெவலப் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ப்ரைமரி ரூட் எனக்கு ஷார்ட் லிவ்டாக இருக்கும். ஓகே, ஸ்டெம்மு ஆர் லீஃப்ல இருந்தெல்லாம் எனக்கு கூட ரூட்ஸ் டெவலப் ஆகலாம். அப்படிப்பட்ட ரூட்ஸ் தான் லேட்ரல் ரூட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் பஞ்ச் ஆஃப் த்ரெட் லைக் ரூட்ஸ். ஸோ இது பார்க்குறதுக்கு பஞ்ச் மாதிரி இருக்கும், த்ரெட் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ விச் ஆர் ஈக்குவல் இன் சைஸ், விச் ஆர் கலெக்டிவ்லி கால்ட் ஆஸ் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். புரிஞ்சுதா மேம்? வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃப்ளோயம்? டேய் பசங்களா, உன்னுடைய 6ஆம் வகுப்பில் ஃப்ளோயம்னா என்ன, சைலம்னா என்ன, இதெல்லாம் படிக்கலையா? கொரோனா பேட்ச்னு சொல்லி மொத்தமாக படிக்கிறதையும் நிறுத்திட்டீங்களா? சரி, கொரோனா வந்துருச்சு, எப்படியோ உலகம் அழிஞ்சிடும், படித்து என்னத்துக்கு ஆகிறது, நம்ம என்ன போய் எக்ஸாமாக எழுத போகிறோம், அப்படி விட்டுட்டிங்களா? வேதா லேப் நீங்கள் மட்டும்தான் சொல்கிறீங்க, வேறு யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கலாம், பாருங்கள். ஓகே, ஸோ 2 primary functions of stem பார்க்கலாமா? ஸோ ஸ்டெம்மோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன? ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டை கொடுக்க போகுது. ஒரு பிளான்ட் வந்து எனக்கு நல்லா நிற்குது அப்படின்னா அதுக்கு காரணமே ஸ்டெம் தான். ஸோ இட் ப்ரொவைட்ஸ் சப்போர்ட், இட் பேர்ஸ் லீஃப். பேர்ஸ் அப்படின்னா வந்து தாங்கி நிற்குது. லீஃப் எல்லாமே எங்கே தான் இருக்குது? ஸ்டெம்மில் தான் இருக்குது இல்லையா? தென் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே தாங்கி நிற்கிறதும் இந்த ஸ்டெம் தான். இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் வாட்டர் அண்ட் மினரல் நியூட்ரியன்ஸ் டு அதர் பார்ட்ஸ் ஃப்ரம் த ரூட். ஸோ தண்ணி அண்ட் மினரல்ஸ் எல்லாமே யாரை அப்சார்ப் பண்ணுறாங்க? சாயிலிருந்து ரூட் அப்சார்ப் பண்ணிக்கிறாங்க. அப்சார்ப் பண்ணதுக்கப்புறமா அதை மற்ற பார்ட்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்டெம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரியா? இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் த ஃபுட் ப்ரிப்பேர்ட் பை த லீவ்ஸ் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி. இப்போ எப்படி சாயிலிருந்து ரூட்லேருந்து எடுத்த வாட்டரு மினரல்ஸ் எல்லாத்தையுமே லீஃபுக்கு ஸ்டெம்முக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுதோ, அப்வர்ட் டைரெக்ஷனில் ஹெல்ப் பண்ணுதோ, அட் த சேம் மேனர் இந்த ஃப்ளோயம் மூலிமா ஃபுட்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்குமா லீஃபில் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலிமா, அந்த ஃபுட்டை மற்ற எல்லா பார்ட்ஸுக்கும் கீழே வேணும்னாலும் கொடுக்கணும், மேலே பிரான்ச்சஸ்க்கு வேணும்னாலும் கொடுக்கணும். ஸோ அந்த ப்ராசஸையும் யார் தான் பண்ணுறாங்க? ஸ்டெம் தான் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸு. 2 தான் கேட்டாங்க, நான் 3 சொல்லி கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் இது வந்து ஒரு 2 or 3 மார்க்கில் தான் கேட்க போகிறாங்க. அவ்வளோ சப்பையான ஒரு கொஷின் தான் இது. ஸோ படித்து வச்சுக்கோங்க. சரியா? அண்ட் எப்போவுமே 2 பாயிண்ட்ஸ் கேட்டாங்கன்னா 2ஓட நிறுத்தாதீங்க, அட்லீஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் எழுதுவீங்க. 3 பாயிண்ட்ஸ் கேட்டால் அட்லீஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் எழுதுவீங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நோட்ஸ் ஆன் ப்ரீதிங் ரூட்ஸ். ப்ரீதிங் ரூட்ஸ் பார்க்கலாமா? ரெடியா? ஹலோ ஹலோ, இப்போ வாய்ஸ் ஓகேவா? இப்போ வாய்ஸ் ஓகேவா? சரிப்பா. ஸோ இது வரைக்கும் பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே கிளியரா? ஆர் யூ ஆல் கிளியர் வித் த கொஷின்ஸ்? ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இது வரைக்கும் பார்த்தா அதே ஆன்சர் தான், கேள்விதான் வேற. ஸோ ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா ஐயோ அதை நம்ம படிக்கலையே அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம படித்ததாக தான் இருக்கும், ஜஸ்ட் கேள்வியை மட்டும் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸோ நோட்ஸ் ஆன் ப்ரீதிங் ரூட்ஸ் பார்க்கலாமா? ஸோ ப்ரீதிங் ரூட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம படித்தது தான் அவிசீனியா ரைசோஃபோரா. இந்த 2 மேங்க்ரோவ் பிளான்ட்ஸ்லையுமே எனக்கு ரூட்ஸ் நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக்காக இருக்கும். அதாவது கிரவுண்டை விட்டு மேலே வளர்ந்துருக்கும். எதுக்காக? ப்ரீதிங்காக, ரெஸ்பயர் பண்ணுறதுக்காக. உள்ள சாயிலுக்குள்ளே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால சேச்சுரேட் ஆகிருக்கும். எனக்கு ஏரேஷன் அந்தளவுக்கு இருக்காது, ஏரேஷனும் புவராக இருக்கும். அதனால் இது கிரவுண்டை விட்டு வெளியே முளைச்சிருக்கு, அதில் சின்ன சின்ன போர்ஸ் இருக்குது. ஸோ இந்த போர்ஸ் மூலிமா அது கேஸை உள்ளே எடுத்துக்கும். சரியா? தென் ஸோ தே ஹாவ் நம்பர் ஆஃப் ப்ரீதிங் போர்ஸ் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். நெக்ஸ்ட் எபிஃபைட்டிக் ரூட்ஸ். ஸோ எபிஃபைட்டிக் ரூட்ஸ் கேட்டால் என்ன ஆன்சர் எழுத போகிறீங்க? வெலமன் ரூட்ஸ் கேட்டாங்களா? அதே தான் எபிஃபைட்டிக் ரூட்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது, ரெண்டுமே சேம் தான்.
ஸோ எபிஃபைட்டிக் ரூட்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு சில எபிஃபைட்டிக் ஆர்கிட்ஸில் எனக்கு ஏரியல் ரூட்ஸ் இருக்கும். ஏரியல் ரூட்ஸ் அப்படின்னா என்ன? எனக்கு அப்படியே தொங்கிட்டு இருக்கும், எங்கேயுமே வந்து படர்ந்துருக்காது, சாயிலுக்குள்ளே போயிருக்காது, எனக்கு தொங்கிட்டு இருக்கும் காற்றுல. ஸோ இந்த ரூட்ஸில் எனக்கு ஒரு ஸ்பாஞ்சி டிஷ்யூ இருக்குது விச் இஸ் கால்ட் அஸ் வெலமென். ஸோ இது எதுக்காக ஹெல்ப் பண்ணும்? சுற்றி இருக்க காற்றுல இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட்டை அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ எக்ஸாம்பிள் வேண்டாம். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரூட் பார்க்கலாமா? ஸோ இப்போது இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்டெம் இருக்கு இல்லையாடா, இந்த ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம் கேட்டாங்கன்னா இது வரைக்கும் வந்து ஒரு 2 or 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. மேபி 5 மார்க்கில் கூட கேட்கலாம். எதுக்கும் எல்லா பாயிண்ட்டும் படித்து வச்சுக்கோ. கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக எழுதக்கூடிய ஒரு கொஷின் இது. இப்போது இதுலேயே ஒரு தடவை என்ன பண்ணியிருக்காங்க, கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஸ்டெம் இருக்கு இல்லையா, அதை 5 மார்க்காக கேட்டிருக்காங்க. சப்பையான ஒரு கொஷினை 5 மார்க்காக கேட்டிருக்காங்க. இந்த சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டோம். அப்படியே கேட்டாலும் ரூட்டோட மாடிஃபிகேஷன், ஸ்டெம்மோட கேரக்டர்ஸ், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ படித்து வச்சிரு, சரியா? எஸ், எபிஃபைட்டிக் ரூட்ஸ் பார்த்தோமா? இப்போ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரூட்ஸ் பார்க்கலாமா? கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரூட்ஸ். ஸோ ரூட் அப்படிங்கிறது என்னன்னா டிசெண்டிங் போர்ஷன், விச் மீன்ஸ் நிலத்தை விட்டு கீழே 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 தான் போகும். இட் இஸ் டிசெண்டிங். அசெண்டிங் அப்படின்னா மேலே வருது, ஸ்டெம் தான் அசெண்டிங். ஸோ ரூட் இஸ் டிசெண்டிங் போர்ஷன் ஆஃப் த பிளான்ட் ஆக்சஸ். ஜென்ரலி இதோட கலர் எப்படி இருக்கும்? க்ரீன் கலரில் இருக்காது, ரூட் வந்து ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். ஆர் சம்டைம்ஸ் வந்து ஒயிட் கலரில் கூட இருக்கலாம், ஆனால் க்ரீன் கலரில் இருக்காது. ஆஸ் இட் லேக்ஸ் குளோரோஃபில். குளோரோஃபில் அப்படின்ற பிக்மெண்ட் அதுக்குள்ளே இல்லை, ஸோ அது க்ரீன் கலரில் இருக்காது. இட் இஸ் பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜியோட்ரோபிக்னா கிராவிட்டியோட டைரக்ஷன். பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக்னா கிராவிட்டி எந்த டைரக்ஷனில் போகுதோ அதே டைரக்ஷனில் தான் இந்த ரூட்டுமே வளரப்போகுது. ஸோ இட் இஸ் பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக். அண்ட் இட் இஸ் நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ரோபிக். ஃபோட்டோட்ரோபிக்னா சன்லைட். சன்லைட் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வளரும், அதுதான் நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ரோபிக். புரிஞ்சுதா? எஸ், கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரூட்ஸ் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் ஃபில்லோடாக்சி பார்க்கலாமா? எக்ஸ்பிளைன் ஃபில்லோடாக்சி. எஸ், 5 மார்க்ஸ் வந்து நாளானிக்குப்பா. இன்னைக்கு பாட்னியோட 2 and 3 மார்க்ஸ், நாளைக்கு ஜுவாலஜியோட 2 and 3 மார்க்ஸ், லாஸ்ட் டே 5 மார்க்ஸ் வச்சு முடிச்சுக்கலாம். ஓகே? எஸ், ஃபோட்டோ மீன்ஸ் லைட். வெரி குட். 12th ஸ்டாண்டர்டுக்கு லைவ் வந்து 10:30க்கு ஸ்டார்ட் ஆகும்ப்பா. 12th ஸ்டாண்டர்டுக்கு லைவ் 10:30க்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே? ஸோ ஃபில்லோடாக்சினா என்னன்னு பார்க்கலாமா? ஃபில்லோடாக்சி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, லீஃப் எப்படி ஒரு பிளான்ட்டில் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே? ஸோ லீஃப் வந்து ஒரு பிளான்ட்டில் தோ இங்கே ஒரு லீஃபு, இங்கே ஒரு லீஃபு, இங்கே ஒரு லீஃப், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இருக்கா, இல்லை இந்த மாதிரி பேரலாக இருக்கா, ஒரே நோடில் 2 லீஃப் இப்படி பேரலாக இருக்கா, இல்லை எனக்கு ஒரே பிளான்ட்டில் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு 4-5 லீஃப் இப்படி வேர்ல்டாக இருக்குது. ஆல்ஸ்டோனியாலலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லீஃப் எப்படி வளர்ந்துருக்கு, அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் ஃபில்லோடாக்சி. It is the mode of arrangement of leaves on the stem which is known as phyllotaxy. Phyllo அப்படின்னா leaf, taxus அப்படின்னா arrangement. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்க்கு கேட்டாங்க அப்படின்னா இவ்வளோ தான் நீங்கள் ஆன்சர் எழுத போகிறீங்க, சரியா? ஃபில்லோடாக்சி இது வரைக்கும் ஒரு 5 மார்க்கில் கேட்கல. ஓகே, ரெடி ஆகிக்கோங்க எதுக்கும், பட் இது வரைக்கும் கேட்கல, சரியா? மேபி உங்களோட ஸ்கூலில் டெஸ்ட்லலாம் கேட்டிருப்பாங்க, ஒரு பப்ளிக் எக்ஸாம்லேயோ இல்லை குவார்ட்டர்லேயோ ஹாஃப் இயர்லியோ கேட்கல. ஓகே? ஸோ இப்போது ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜினா என்ன மேம்? இப்போது வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜினா பார்த்தோம், ஸ்டெம்மு, ரூட்டு, லீஃபு இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு வந்து க்ரோ ஆகிறது தான் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. ஸோ தீஸ் ஆர் த வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட், இல்லையா? இப்போ ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகிருக்கிறது எது? இப்போ ஸ்டெம்மு கிடையாது, ரூட்டு கிடையாது, லீஃப் கிடையாது. இதெல்லாம் ரீப்ரொடக்ஷனுக்கு மேபி ஹெல்ப் பண்ணலாம், இன்வால்வ் ஆகாது டைரெக்டாக. ஸோ எது இன்வால்வ் ஆகிருக்கு? ஃப்ரூட்ஸ், seeds, flower. So மேஜராக ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகிறது ஃப்ளவர்ஸ் தான். ஃப்ளவர்ஸ் ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு வரதான் இந்த ஃப்ரூட்ஸு, சீட்ஸ் எல்லாமே வந்து என்னது? தீஸ் ஆர் த
post-fertilization changes. These are the post-fertilization changes. படிச்சிருக்கீங்களா? So என்ன ஒரு organ fruit-ஆ convert ஆகும், எது seed-ஆ convert ஆகும், ஞாபகம் இருக்கா? So after fertilization நடக்கக்கூடிய ஒரு சில changes தான் post-fertilization changes. எந்த organ எனக்கு fruit-ஆ மாறப்போகுது, எந்த organ எனக்கு seed-ஆ மாறப்போகுது? Yes, any idea? Flower வந்து fruit-ஆ மாறும், very good. Seed-ஆ எது மாறுது? Which organ develops into seed? Ovule develops into seed. Super. So இதுதான் post fertilization changes. இப்போ இந்த லெசன்ல ஃபுல்லாவே fruit, seed, flower பத்தி தான் நம்ம படிக்க போறோம். சரியா? ஓகேவா? So இந்த PDF நான் கொடுப்பேன், இந்த லைவ் செஷன் முடிச்சதுக்கு அப்புறமா கொடுப்பேன். ஓகே? உங்க பாஷையில சொல்லணும்னா எடிட்டர் அக்கா இன்னும் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கவில்லை, அவங்க வந்ததுக்கு அப்புறமா நான் கொடுக்குறேன். சரியா? ஓகே? ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு 5 minutes போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாமா? எஸ், தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாமா டக்குன்னு? எஸ், ஸோ ஓடி போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துருங்க பார்க்கலாம். I'll wait for you. டக்குன்னு போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துருங்க. எஸ், வந்துட்டு எனக்கு வந்து ரெடி அப்படிங்கிறது, இல்லைனா வந்து வந்துட்டேன் அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க. சரியா? ஓகே, ஸோ எல்லாருமே வந்தாச்சா? ஸோ இது வரைக்கும் பார்த்த கொஷின்ஸ் அப்படியே வந்து ஒன்ஸ் பார்த்துருங்க பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் இப்போவே கிளாஸ்லேயே கேட்டுருங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்த கொஷின்ஸை ஜஸ்ட் அப்படியே வந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ரீகால் பண்ணுங்க பார்க்கலாம். ஏதாவது புரியாத மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போவே டவுட்டாக கிளாஸில் கேட்டுருங்க. Any doubts?
நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாமா? So just a minute pa. No ரெண்டே question. So இந்த chapter ஃபுல்லாவே நம்ம இன்னைக்கு வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? Then 5th and 6th chapter வந்து நம்மளுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற காரணத்தால் வந்து நான் பிடிஎஃபாக கொடுத்துட்றேன் உங்களுக்கு. சரியா? ஸோ அதை படிங்க. ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம வந்து 3 மணிக்கு ஒரு கிளாஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து நீங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சாப்டர் இப்போ நம்ம முடிச்சிடலாம். ஸோ 5th and 6th சாப்டருக்கு நான் வந்து உங்களுக்கு ஸ்லைடு வித் ஆன்சர்ஸ் கொடுத்துட்றேன். டீல் எஸ் டா. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா இப்போ? மேம் வாட் இஸ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் மேம்? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னா ஆக்சிஜன் இருந்து நான் வந்து ரெஸ்பயர் பண்ணுறேன் அப்படின்னா அது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா 4th சாப்டர் பார்த்துடலாம். ஓகேவா? Yes. So 4th chapterல first question is what are monoecious? Give example. So monoecious அப்படின்னா என்ன? ஒரே ஃப்ளவரில் எனக்கு மேல் பார்ட்ஸும் இருக்குது. மேல் பார்ட் வந்து எதுப்பா? வாட் இஸ் த மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர்? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோமா? வாட் இஸ் த மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர்? மேங்க்ரூவ், வெலமன் ரூட், ப்ரீதிங் ரூட். ஆன்சர் சேமா? டே, மேங்க்ரூவுக்கும் ப்ரீதிங் ரூட்டுக்கும் தான் சேம். வெலமன் ரூட்டும் எபிஃபைட்டிக் ரூட்ஸும் தான் சேம் ஆன்சர். ஓகேவா? எஸ். ஸோ மேல் பார்ட் ஆஃப் த பிளான்ட் எது? ஃப்ளவர் எது? ஆஞ்சியோஸ்பர்ம்ஸா? அடி வாங்குவேன். ஆண்ட்ரீஷியம் வேறு, ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் வேறு. சரியா? ரெண்டும் ஏல ஸ்டார்ட் ஆகுது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. ஸோ மேல் பார்ட்டை வந்து ஆண்ட்ரீஷியம்னு சொல்லுவோம். மேல் பார்ட் வந்து ஆண்ட்ரீஷியம், ஃபீமேல் பார்ட்டு தான் கைனீஷியம். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோ. இப்போது எனக்கு ஒரே பூவில் ஆண்ட்ரீஷியமும் இருக்குது, கைனீஷியமும் இருக்குது அப்படின்னா அதை தான் மோனோஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் இஸ் கோகோனட். ஓகேவா? எக்ஸாம்பிள் இஸ் கோகோனட். நெக்ஸ்ட் எபிபெட்டாலஸ் ஸ்டேமன் பார்க்கலாமா? எபிபெட்டாலஸ் ஸ்டேமன்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேமன்னா என்னன்னு பார்த்துட்டா உங்களுக்கு எபிபெட்டாலஸ் ஸ்டேமன் ஈஸியாக புரிஞ்சிடும். 11th ஃபிசிக்ஸ் ஏதாவது சொல்லுங்கள். என்ன ஏதாவது சொல்லுங்கள்? நேற்று நைட்டு கிளாஸ் அட்டென்ட் பண்ணலையா முகமது அஃப்ராஜ்? அடி வாங்குவோம். இதுக்கு மேலே ஃபிசிக்ஸ் கிளாஸ் யாராவது கேட்டிங்கன்னா கிளாஸ் வைக்கும் போது யாரும் வருது கிடையாது. அப்புறம் பயாலஜி கிளாஸில் வந்து ஃபிசிக்ஸ் கிளாஸ் இல்லை, அந்த கிளாஸ் இல்லை, இந்த கிளாஸ் இல்லைன்னு புலம்ப வேண்டியது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேமன்னா என்னன்னு பார்த்துடலாம். சரியா? ஸோ ஸ்டேமன் இஸ் நத்திங் பட் ஸ்டேமனோட பார்ட்ஸ் கூட உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வரைய போகிறீங்க. சரியா? ஸோ ஸ்டேமனில் பார்த்தீங்கன்னா மேலே எனக்கு இந்த மாதிரி பைலோப்டு ஆந்தர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் ஃபிலமெண்ட்டு மேலே இப்படி போட்டு அதை ரெண்டாக பிரிச்சு போகிறீங்க. டைதீக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பேர் ஆந்தர். மேலே இருக்கிறதுக்கு பேர் ஆந்தர். கீழே இந்த மாதிரி லாங்காக இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் ஃபிலமெண்ட். ஸோ இந்த ஃபிலமெண்ட்டு ஆந்தர் ரெண்டுமே சேர்ந்தது தான் என்ன சொல்லுவோம்? ஆந்தர் ப்ளஸ் ஃபிலமெண்ட். இதுதான் வந்து ஸ்டேமன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? ஆந்தர் ப்ளஸ் ஃபிலமெண்ட் ரெண்டுமே சேர்ந்தது தான் ஸ்டேமன். ஸோ இப்போ இது வந்து என்னன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் அ ஃப்ளவர். மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். இப்போ ஸ்டேமன் புரிஞ்சிருச்சா? அதோட பார்ட்ஸ் புரிஞ்சிருச்சா? ஆந்தர் ஃபிலமெண்ட் புரிஞ்சிருச்சா? ஆந்தர் ஃபிலமெண்ட் போட்டால் போதும். இந்த கனெக்டிவ் வென்ட்ரல் அதெல்லாம் நீங்கள் போட வேணாம். சரியா? இப்போது இந்த ஸ்டேமன்லேயே வந்து எபிபெட்டாலஸ் ஸ்டேமன்னா என்ன? பெட்டல்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? பெட்டல்ஸ்னால் ஒரு பூவில் கலராக இருக்கக்கூடிய பார்ட் தான் பெட்டல்ஸ். அது ரெட் கலராக இருக்கலாம், ஆரஞ்சாக இருக்கலாம், எல்லோவாக இருக்கலாம், இப்படி வேணா இருக்கலாம். ஸோ அந்த பெட்டல்ஸில் எனக்கு இந்த ஸ்டேமன் வந்து அட்டாச் ஆகிருக்கு. அட்னேட் அப்படின்னா அட்டாச்டுன்னு அர்த்தம். அட்னேட்னா
அட்டாச்டுன்னு அர்த்தம். சரியா? ஸோ இந்த ஸ்டேமன்ஸ் எங்கே அட்டாச் ஆகிருக்கு? எனக்கு பெட்டல்ஸில் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் பிரிஞ்சால் டாட்டுரா. ஓகே, சூப்பரா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் பார்க்கலாமா? ஸோ இந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸில் ஜஸ்ட்டு நேம் மட்டும்தான் கேட்குறாங்க. சரியா? நேம்ஸ் மட்டும்தான் கேட்குறாங்க. ஸோ இப்படி கேட்டால் அது ஒரு 2 or 3 மார்க்கில். ஸோ இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க், 3 மார்க் கொடுத்து முடிச்சிருவாங்க. எக்ஸ்பிளைன் த ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் கேட்டாங்கன்னா அது ஒரு 5 மார்க் கொஷின். அதை நம்ம 5 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? சண்டே நம்ம அதை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எதெல்லாம் வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ்? சயாத்தியம், ஹைப்போந்தோடியம், கொனாந்தியம். சயாத்தியம், ஹைப்பாந்தோடியம், கொனாந்தியம். அது சீனாந்தியம் கிடையாது, கொனாந்தியம். சரியா? ஈயை மறந்துடாதீங்க. இந்த ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம், கொனாந்தியம் எல்லாத்துலேயுமே ஈயோட சவுண்டு வெளியே வராது, பட் ஸ்பெல்லிங்கில் ஈ இருக்கும். அதை மறந்துடாதீங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சயாத்தியம் ப்ராக்டிக்கலில் இருக்குது. ஆமாம், சயாத்தியம் எழுதிடுவீங்க. அதுக்கப்புறம் ஹைப்பாந்தோடியம் அண்ட் கொனாந்தியம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்கேஸ் 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா மேபி அது ஒரு கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்க ஒரு கொஷின் தான். டைப்ஸ் ஆஃப் ஏஸ்டிவேஷன், டைப்ஸ் ஆஃப் பிளாசன்டேஷன், இதெல்லாம் நம்ம இந்த சாப்டரில் படிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் தான் இந்த டைப்ஸ், ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ். சரியா? ஸோ நீங்கள் வந்து சயாத்தியம் மேபி ப்ராக்டிகல்ஸில் படிச்சிருப்பீங்க, அதை வச்சு எழுதிடுவீங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டும் நம்ம படிக்கணும். ஹைப்பாந்தோடியம் அண்ட் கொனாந்தியம் படிச்சிடலாம். சரியா? இப்போ வாட் இஸ் ஏஸ்டிவேஷன் பார்க்கலாமா? ஃபில்லோ டாக்ஸி அப்படிங்கிறதுக்கும் ஏஸ்டிவேஷனுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஃபில்லோ டாக்ஸி, ஃபில் அப்படின்னாலே லீஃப்னு அர்த்தம். ஒரு பிளான்ட்டில் லீஃப் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு படிக்கிறது தான் ஃபில்லோ டாக்ஸி. ஏஸ்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளவரில் எப்படி பெட்டல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்குன்னு படிக்கிறது ஏஸ்டிவேஷன். சரியா? த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸ். ஸோ செப்பல்ஸ் வந்து என்ன தெரியுமா? அந்த கலர்ஃபுல்லான பெட்டல்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். பெட்டல் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் க்ரீன் கலரில் இருக்கும். அதுதான் செப்பல். ஸோ இதோட பேர் வந்து கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்டல்ஸுக்கு கொரோலான்னு சொல்லுவாங்க. பெட்டல்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கலர் கலராக இருக்கும். ஸோ கேலிக்ஸும் கொரோலாவும் எப்படி ஒரு பூவில் அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் ஏஸ்டிவேஷன். ஸோ இதில் இம்ப்ரிகேட் ஏஸ்டிவேஷன், வால்வேட் ஏஸ்டிவேஷன், ட்விஸ்டட் ஏஸ்டிவேஷன், வெக்ஸிலரி ஏஸ்டிவேஷன், இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது. அதுவும் நம்ம பார்ப்போம். சரியா? ஓகே, ஸோ டிஃபைன் ஏஸ்டிவேஷன் முடிஞ்சுதான். நெக்ஸ்ட்டு கொனாந்தியம் இன்ஃப்ளோரசன்ஸ் வித் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? கொனாந்தியம் இன்ஃப்ளோரசன்ஸ் வித் எக்ஸாம்பிள். ஃபில்லோடாக்ஸி டீட்டெயில் படித்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு கதை எழுதுகிற அளவுக்கு படித்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் கேட்டது கிடையாது, பட் ஸ்டில் கேட்டால் எழுதுகிற அளவுக்கு படித்து வைங்க. அட்லீஸ்ட் ஒரு கிரேஸ் மார்க் வாங்குற அளவுக்கு, முட்டை போடாமல் ஒரு 4 மார்க் கொடுக்குற அளவுக்கு படித்து வச்சுக்கலாம். சரியா? எஸ். ஸோ கொனாந்தியம் இன்ஃப்ளோரசன்ஸ் வித் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? கொனாந்தியம் இன்ஃப்ளோரசன்ஸும் வந்து எதுக்கு கீழே தான் வரும்? ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ்க்கு கீழே தான் வரும். சயாத்தியம், கொனாந்தியம், ஹைப்பாந்தோடியம் இந்த மூணுமே ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ். ஏன்னா மற்ற பூவில் இருக்க மாதிரி இந்த பூக்குள்ளே வந்து கைனீஷியம், ஆண்ட்ரீஷியம் எல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கு. அது வித்தியாசமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த கொனாந்தியம் இன்ஃப்ளோரசன்ஸ். எக்ஸாம்பிள் இதோட டெஃபினிஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கொனாந்தியம்னா என்ன? சர்க்குலர் டிஸ்க் லைக் fleshy open receptacle that bears the pistillate flowers at the center and staminate flowers at the periphery. Pistillate flowers na enna ma'am? Pistil na enna ma'am? Staminate flowers. Stamen ungalku theriyum. அப்போ அதோட ஆப்போசிட் தான் pistillate. ஓகேவா? ஸோ pistil அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஒரு நான் இந்த டயக்ராம் போட்டு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஒரு ஃப்ளவரில் எடுத்தோன்னா இப்படி தான் இருக்க போகுது. கரெக்டா? ஸோ இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் இதை என்ன சொல்லுவோம்? ஸோ வாட் இஸ் த டாப் மோஸ்ட் பார்ட் கால்? இது வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டு விச் இஸ் கைனீஷியம். ஸோ அதில் டாப்பில் இருக்கிறது இதுப்பா. அதோட பேர் என்ன ஞாபகம் இருக்கா? நேற்று நைட்டு தான் நான் சொல்லிக் கொடுத்தேன். ஃப்ளோரல் டயக்ராம், ஃப்ளோரல் ஃபார்முலா படிக்கும் போது தான் இந்த ஒரு விஷயம் சொல்லிக் கொடுத்தேன். வெரி குட். இட் இஸ் ஸ்டிக்மா. இந்த இடத்துல தான் எனக்கு பாலன் கிரெயின்ஸ் வந்து அட்டாச் ஆகும். கரெக்டா? ஸோ இந்த பார்ட் எதுப்பா? இந்த பார்ட் எது? கேலிக்ஸா? பிச்சு போடுவேன். அது ஸ்டிக்மா. இந்த பார்ட் எது? இந்த லாங் ஸ்லெண்டர் ஸ்டெம் மாதிரி இருக்க பார்ட் எது? வெரி குட். இட் இஸ் ஸ்டைல்.
இட் இஸ் ஸ்டைல். வெரி குட். லாஸ்ட் இது இந்த கீழே கொஞ்சம் பல்ஜ்டா இருக்கு இல்லையா, இந்த பார்ட் எது? ஸ்டிக்மா, ஸ்டைல். கீழே ஓவரியா ஓவியூலா? இட் இஸ் ஓவரி. சரியா? ஸோ எனக்கு என்லார்ஜ்டாக இருக்கிறது ஓவரின்னு சொல்லுவோம். அந்த ஓவரிக்குள்ள டாட் டாட்டாக இருக்கா, அதுதான் ஓவியூல். ஸோ இது எல்லாமே ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டா. இப்போது இந்த ஸ்டைலு, ஸ்டிக்மா, ஓவரி எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்தா அதுக்கு பேர் பிஸ்டில் ஆர் கார்பெல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கார்பெல் ஆர் பிஸ்டல் தான் இந்த ஃபுல்லாகவே ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி மூணுமே சேர்ந்தது. எப்படி நம்ம ஸ்டேமன் அப்படின்னா ஆந்தர் ப்ளஸ் ஃபிலமெண்ட்னு பார்த்தோம் இல்லையா? எஸ், ஆந்தர் ப்ளஸ் அந்த லாங்கான ஃபிலமெண்ட் ரெண்டுமே சேர்ந்தது தான் ஸ்டேமன். அதே மாதிரி இந்த ஸ்டைல், ஸ்டிக்மா, ஓவரி எல்லாமே சேர்ந்தது தான் பிஸ்டல். இப்போது ஒரு ஃப்ளவரில் எனக்கு இந்த ஸ்டேமன் மட்டும் இருந்தால் அது ஸ்டாமினேட் ஃப்ளவர் விச் இஸ் அ மேல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எனக்கு இந்த பிஸ்டில் மட்டும் ஒரு ஃப்ளவரில் இருக்குன்னா அதுக்கு பேர் பிஸ்டிலேட் ஃப்ளவர்ஸ் விச் இஸ் ஃபீமேல் ஃப்ளவர். புரிஞ்சுதா? கிளியரா? இது ஸ்டாமினேட் ஃப்ளவர்னா என்ன, பிஸ்டிலேட் ஃப்ளவர்னா என்னன்னு புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டெர்மினாலஜிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய தடவை வந்து இது 2 மார்க்ஸ் or 3 மார்க்ஸில் கேட்பாங்க. இது புரிஞ்சுதா? 12th பயோ லைவ் 10:30 இருக்குப்பா. இதை புரிஞ்சிருச்சா? ஸோ ஸ்டாமினேட் ஃப்ளவர்னா என்ன, பெஸ்டிலேட் ஃப்ளவர்னா என்னன்னு புரிஞ்சுதா? இப்போ இந்த கொனாந்தியம் இன்ஃப்ளோரசன்ஸில் எப்படி தெரியுமா? ரிசப்டாக்கிள்னா என்னன்னு சொல்லிடுறேன். ரிசப்டாக்கிள் அப்படிங்கிறதும் தலாமஸ் அப்படிங்கிறதும் வந்து சேம் தான். ஸோ இந்த ரிசப்டாக்கிள் ஆர் தலாமஸ் அப்படிங்கிறது ஒரு பூக்கு அடியில் காம்பு வந்து அட்டாச் ஆகிற இடத்துல எனக்கு குண்டாக இருக்கும். சரியா? ஸோ தலாமஸ் ஆர் ரிசப்டாக்கிள் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஒரு பூ இருக்கா, பூவை அப்படியே திருப்பி பாருங்க, அடிப்பகுதியில் எனக்கு காம்பு முளைச்சிருக்குமா? அந்த காம்பு எங்கே வந்து அட்டாச் ஆகுதோ அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் குண்டாக இருக்கும். இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா வந்து இந்த செவ்வந்தி பூவில் பார்க்கலாம். மேரி கோல்டு இருக்கு இல்லையா, ஒயிட் கலர் எல்லோ கலரில் இருக்கும், கொத்து கொத்தாக இருக்கும், அதை நல்லாவே பார்க்கலாம். ரோஸில் பார்க்கலாம். இதெல்லாம் திருப்பி பார்க்கும்போது அந்த குண்டாக இருக்க பாட்டு தான் ரிசப்டாக்கிள் ஆர் தலாமஸ். சரியா? ஸோ இப்போது புரியாத வேர்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சிருச்சா? இங்கே சர்க்குலர் டிஸ்க் லைக் ஃப்ளெஷி ஓப்பன் ரிசப்டாக்கிள். ஸோ அந்த பூக்கு அடியில் இருக்க அந்த குண்டான பார்ட் வந்து எப்படி இருக்க போகுது? சர்க்குலராக இருக்க போகுது, டிஸ்க்கு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க போகுது. சரியா? அண்ட் இதில் எனக்கு பிஸ்டிலேட் ஃப்ளவர் விச் இஸ் ஃபீமேல் ஃப்ளவர் சென்டரில் இருக்கும். ஸ்டாமினேட் ஃப்ளவர் அதாவது மேல் ஃப்ளவர் எங்கே இருக்கும்? பெரிஃபெரியில், அதாவது அவுட்டர் மோஸ்ட் ரீஜனில் இருக்கும். ஸோ உள்ள ஃபீமேல் ஃப்ளவர், சுற்றியும் மேல் ஃப்ளவர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் டார்ஸ்டீனியா. கொனாந்தியம் இன்ஃப்ளோரசன்ஸ் புரிஞ்சுதா? எஸ். ஸோ எனக்கு ரிசப்டாக்கிள் டிஸ்க் மாதிரி சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். உள்ள ஃப்ளவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது? ஃபீமேல் ஃப்ளவரும் இருக்கும், மேல் ஃப்ளவரும் இருக்கும். ஆனால் ஃபீமேல் ஃப்ளவர் சென்டரில் இருந்துட்டு மேல் ஃப்ளவர்ஸ் அதை சுற்றியும் இருக்கும். இப்போ ஃபீமேல் ஃப்ளவர், மேல் ஃப்ளவர்னு நீங்கள் எழுதக்கூடாது, பிஸ்டிலேட், ஸ்டாமினேட்னு தான் எழுதணும். அதனால தான் நான் இதை சொல்லி கொடுத்துருக்கேன். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எஸ். ஸோ இந்த கொஷின் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கொஷின். இக்ஸோராவோட ஃப்ளோரல் டயக்ராம் அண்ட் ஃப்ளோரல் ஃபார்முலா ஒரு தடவை 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அப்போது இந்த ஃப்ளோரல் டயக்ராமுக்கு 1.5 மார்க்கு, இதுக்கு ஒரு 1.5 மார்க், அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஆர் ஃப்ளோரல் டயக்ராமுக்கு 1 மார்க், டயக்ராமுக்கு 2 மார்க்கு, ஃபார்முலாவுக்கு 1 மார்க், அந்த மாதிரி பிரிச்சிருக்கலாம். ஸோ இது வந்து 3 மார்க்கில் ஒரு தடவை கேட்ட கொஷின். ஸோ எப்போவுமே நம்ம ஹைபிஸ்கஸ்க்கு, டேச்சுரா மெட்டலுக்கு, ஹைபிஸ்கஸ் கூட நீங்கள் படித்து வச்சுருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ டேச்சுரா மெட்டல் படிச்சிருப்பீங்க, கிளைட்டோரியா படிச்சிருப்பீங்க, அலியம் சீப்பா, இதெல்லாமே வந்து 5th சாப்டரில் வரதுனால படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இது வந்து ஸ்டில் 3 மார்க்ஸில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின் தான். ஓகே, ஸோ இதுவும் படித்து வச்சுக்கோங்க. இப்போ நான் நேற்று பார்த்தேன் இல்லையா, ஃப்ளோரல் டயக்ராம், ஃப்ளோரல் ஃபார்ம்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன்னா, ஸோ பிராக்டு இருக்குது, இதுதான் பிராக்ட், அதனால பிஆர் போட்டிருக்கோம். இபிஆர்எல் அப்படின்னா என்ன? இந்த இடத்துல சின்ன சின்ன ட்ரையாங்கிள் கிடையாது, அதனால இ பிராக்டியோல். ஸோ ஆக்டினோமார்பிக், அதாவது எந்த சைட் பிரித்தாலும் எனக்கு ஈக்குவல் ஹாஃப் கிடைக்கும், அதனால ப்ளஸ் போட்டுட்டு சுற்றியும் ரவுண்டு போட்டுக்கலாம். ஓகேவா? தென் எனக்கு பைசெக்ஷுவல் ஃப்ளவராக இருக்குது, அதாவது மேல் பார்ட் அண்ட் ஃபீமேல் பார்ட் ரெண்டுமே வந்து இந்த ஃப்ளவர்ஸில் இருக்குது. சரியா? அதனால பைசெக்ஷுவல். செப்பல்ஸ் எனக்கு எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. இதுதான் செப்பல், க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா,
இதுதான் செப்பல் ஆர் கேலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை கே அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது வந்து எனக்கு எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. ஓகேவா? ஆனால் இது எப்படி இருக்குது? ஒன்னோட ஒன்று ஃபியூஸ்டாக தானே இருக்குது. ஒரு செப்பலும் இன்னொரு செப்பலும் ஃபியூஸ்டாக இருக்குது. அதனால வித்தின் ப்ராக்கெட் 4 போட்டிருக்கோம். சிங்கிறது என்ன? இட் இஸ் கொரோலா. கலர்ஃபுல்லாக இருக்க பெட்டல்ஸ் தான் கொரோலா. ஸோ இது எவ்வளோ இருக்குது? உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் எனக்கு 4 பெட்டல் இருக்குது. 4 பெட்டலுமே ஒன்னோட ஒன்று கனெக்டடாக இருக்குது. ஸோ வித்தின் ப்ராக்கெட் 4. சரியா? ஸோ ஏ அப்படிங்கிறது ஆண்ட்ரீஷியம். ஸோ அந்த பெட்டலுக்கு அட்டாச்சாகவே ஒரு ஆண்ட்ரீஷியம் இருக்குது. ஸோ அது 4 இருக்குது. ஸோ A4 போட்டுக்கலாம். ஒரு ஆண்ட்ரீஷியமும் இன்னொரு ஆண்ட்ரீஷியமும் அட்டாச்சாக இல்லை, அதனால ப்ராக்கெட்குள்ளே 4 போட வேணாம். பெட்டல்ஸும் ஆண்ட்ரீஷியமும் அட்டாச்சாக இருக்குது. அப்போ சிக்கும் ஏக்கும் நடுவில் தான் ஒரு ஆர்க்கு நம்ம போட போகிறோம். ஸோ இந்த கண்டிஷனுக்கு பேர் என்னப்பா? கொரோலாக்கும் ஆண்ட்ரீஷியமுக்கும் மேலே இந்த மாதிரி ஆர்க் போட்டால், இதை இப்போ தான் நம்ம படிச்சுட்டு வந்தோம். ஞாபகம் இருக்கா? அப்ளை பண்ண முடியுதாங்கிறத நான் பார்க்குறேன். இப்போ தான் நம்ம இதை வந்து 3 மார்க்கில் படிச்சுட்டு வந்தோம். கொரோலாக்கும் ஆண்ட்ரீஷியமுக்கும் மேலே இந்த மாதிரி பார் போட்டால் என்ன அர்த்தம்? இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம். ரீகால் பண்ண முடியுதா? எஸ். எபிபெட்டாலஸ் ஸ்டேமன். சூப்பர் பண்ணா. அவ்வளோதான். இது வந்து பெட்டல்ஸா? ஏனா ஸ்டேமனா? அப்போது ஸ்டேமன் கூட பெட்டல்ஸ் அட்டாச்சாக இருக்குது. இதுக்கு பேர் எபிபெட்டாலஸ் ஸ்டேமன். ஓகேவா? தென் ஜிக்கு கீழே டேஷ் போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேர் சுப்பீரியர் ஓவரின்னு அர்த்தம். விச் இஸ் பெட்டல்ஸ் செப்பல்ஸ் எல்லாமே இந்த ஓவரிக்கு கீழே இருந்து தான் ஆரிஜினேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த கைனீஷியம் வந்து 2 இருக்குது. ரெண்டுமே ஒன்னோட ஒன்று ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ வித்தின் ப்ராக்கெட் 2 போட்டிருக்காங்க. சரியா? வாட் இஸ் ட்ரூ சைன் பார்க்கலாமா? வாட் இஸ் கால்ட் ட்ரூ சைன்? கிவ் அன் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ட்ரூ சைன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு ஃப்ளவரோட சென்ட்ரல் ஆக்சஸ் வந்து எங்கே முடிய போகுது? டெர்மினல் ஃப்ளவரில் முடிய போகுது. தட் இஸ், இப்போ ஒரு பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது மெயினான ஸ்டெம். இங்கேருந்து ஒரு பிரான்ச் வருது. பிரான்ச் எங்கே முடியுது? டிப்பில் ஒரு ஃப்ளவரோடு முடியுதுன்னு வச்சுக்கோங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சென்ட்ரலாக ஒரு ஸ்டெம் இருக்குது. அந்த ஸ்டெம்லேருந்து ஒரு பிரான்ச் வருது. அந்த பிரான்ச் எங்கே போய் முடிஞ்சிருக்கு? ஒரு டெர்மினல் ஃப்ளவரில் முடிஞ்சிருக்கு. த சென்ட்ரல் ஆக்சஸ் ends in a terminal flower. Further, the growth is produced by the lateral two buds. ஸோ என்னென்னா, இந்த மாதிரி சென்ட்ரல் ஆக்சஸ் போய் ஒரு ஃப்ளவரில் முடியும் போது சைடில் இருக்க நெக்ஸ்ட்டு பிரான்ச்சஸ் தான் வளர ஆரம்பிக்கும். இதுக்கு மேலே வளராது. ஸோ ஒரு டெர்மினல் ஃப்ளவரில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா க்ரோத் அதோட ஸ்டாப் ஆகிடும். இங்கே சைடில் இருக்க பிரான்ச்சஸ் தான் வளர ஆரம்பிக்கும். ஸோ ஈச் சைமோஸ் யூனிட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 3 flowers of which central one is the old one. ஸோ 3 பூ வந்து எனக்கு கொத்து கொத்தாக இருக்கும். ஸோ அந்த 3 பூவில் சென்டரில் இருக்கக்கூடிய பூ தான் வந்து ரொம்ப பழைய பூ, வயசான பூ. ஸோ சைடில் இருக்கிறது யங் ஒன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருந்தால் இது ட்ரூ சைன். எக்ஸாம்பிள் ஜாஸ்மினியமில் இதை பார்க்கலாம். ஜாஸ்மின் பிளான்ட் இருக்கு இல்லையா, அதில் நம்ம வந்து 3 பூவாக தான் பார்க்க முடியும். ஸோ ட்ரூ சைன் அப்படின்னா என்ன? ஒரு பிளான்ட்டோட சென்ட்ரல் ஆக்சஸ் எனக்கு டெர்மினல் ஃப்ளவரில் போய் முடியும். டாப்பில் வந்து பூ தான் இருக்கும். அதுக்கு மேலே அந்த பிரான்ச் வளராது. ஸோ சைடில் இருக்க பிரான்ச்சஸ் தான் வளர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ட்ரூ சைன். சரியா? ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்க போது? 3 ஃப்ளவர்ஸாக பண்டிலாக இருக்க போது. அதில் நடுவில் இருக்கிறது தான் வயசான பூ. ஸோ எக்ஸாம்பிள் ஜாஸ்மினியம். சரியா? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரூட் பார்க்கலாமா? ஸோ ஃப்ரூட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? ஸோ ஃப்ரூட்டை தான் வந்து நம்ம கன்சியூம் பண்ண போகிறோம், சாப்பிட போகிறோம். எதெல்லாம் நம்மளால் சாப்பிட முடியுமோ அதை எடிபிள் அப்படின்னு சொல்லுவோம். எடிபிள் பார்ட் ஆஃப் த ஃப்ரூட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் இட் கிவ்ஸ் எனர்ஜி ஃபார் அனிமல்ஸ். நம்மளுமே அனிமல்ஸ் தான், நம்மளுமே ஃப்ரூட் சாப்பிட்றோம். ஸோ நம்மளுக்காக இருந்தாலும் சரி, ஆடு மாடு எது ஃப்ரூட் சாப்பிட்டாலும் சரி, எனர்ஜி கொடுக்கக்கூடியதாக இந்த ஃப்ரூட் தான் இருக்குது. இதுதான் எடிபிள் பார்ட், சாப்பிடக்கூடிய பார்ட் இல்லையா? So, both fleshy and dry fruits help in the dispersal of seeds to distant places. Fleshy fruits அப்படின்னா மேங்கோ மாதிரி ஒரு சில வலுவலுன்னு இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கக்கூடியது. ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து இந்த ஃப்ளெஷ் இருக்காது. பட் இந்த 2 ஃப்ரூட்ஸுமே வந்து சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி ரொம்ப டிஸ்டண்ட்டான பிளேசஸ்க்கு அதை வந்து டெஹிசன்ஸ் பண்ணி செதற வைக்கும். ஸோ அந்த சீட் புது இடத்துல போய் விழுந்தாதான் ஒரு புது பிளான்ட்டு வளர ஆரம்பிக்கும்.
சரியா? ஸோ ஃப்ரூட்ஸ் ப்ரொவைட் த சோர்ஸ் ஆஃப் மெடிசன் டு ஹியூமன்ஸ். ஸோ ஒரு சில ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு மெடிசனாக கூட இருக்குது ஹியூமன் பீயிங்க்கு. சரியா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? டயக்ராம் ஆஃப் ஸ்டேமன் அண்ட் பார்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஆந்தர் ஃபிலமெண்ட் மட்டும் மார்க் பண்ணிங்கன்னா போதும். இதை ரெண்டையும் சேர்த்து ஸ்டேமன்னு போட்டுருங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த மேல் பார்ட். ஸோ 4th சாப்டர் முடிச்சாச்சு. டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக் பாட்னியில் 2 and 3 மார்க்ஸ் ரொம்ப கம்மி தான்ப்பா. சரியா? பயோசிஸ்டமேட்டிக்ஸ்னா என்ன, ஆத்தர் சைட்டேஷன்னா என்ன? ஆத்தர் சைட்டேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஆத்தர் ஒரு விஷயத்தை புதுசாக கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா அவரோட நேமை அங்கே வந்து வச்சுப்பாங்க. அந்த கண்டுபிடிச்ச அனிமலோட நேமுக்கு பின்னாடியோ பிளான்ட்டோட நேமுக்கு பின்னாடியோ அந்த ஆத்தரோட நேம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பாராட்டும் விதமாக, ஏன்னா அவங்க தானே கண்டுபிடிச்சாங்க, அதுக்காக. ஸோ அவங்களோட பேரை வந்து சுருக்கி வச்சுப்பாங்க. அதுதான் ஆத்தர் சைட்டேஷன், வேறு ஒன்றும் இல்லை. அது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும். மேஜர் கிளாஸஸ் ஆஃப் சீடட் பிளான்ட்ஸ் ஜஸ்ட் அந்த 3 டைப் சொல்லணும். அதே மாதிரி டாக்ஸானமிக் கிளாஸிஃபிகேஷனோட 3 டைப்ஸ், நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல், தென் ஃபைலோஜெனட்டிக். இதை மட்டும் நீங்கள் கிளாஸிஃபை பண்ணி எழுதணும். 3 uses ஆஃப் ஹெர்பேரியம், தென் ஃப்ளோரல் டயக்ராம், ஃப்ளோரல் ஃபார்முலா ஆஃப் டாக்டிராமீட்டல். இது நம்ம வந்து 5 மார்க்கில் படிச்சிருப்போம். வாட் இஸ் பைனாமியல் நாமன்க்ளேச்சர்? ஒரு ஜீனஸ் நேம் ஒரு ஸ்பீஷியஸ் நேம் இருந்தால் அதுதான் பைனாமியல் நாமன்க்ளேச்சர்னு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் இந்த மாதிரி 2 நேமை நம்ம வந்து வைப்போம் இல்லையா? தென் 2 binomial names of food plants in Solanaceae family. இது வந்து சொல்லணும். ஸோ Solanaceae ஃபேமிலின்னு என்னெல்லாம் வரும்? பொட்டேட்டோ வரும், பிரிஞ்சால் வருமா? ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் பைனாமியல் நேம் எழுதினாலே போதும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ், இது எல்லாம் தான் 5th சாப்டரில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் புக் இன்சைட் கொஷின்ஸ். இது செல் த யூனிட் ஆஃப் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா 2 functions ஆஃப் செல் வால், டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர். இதில் தான் வந்து டீலோசென்ட்ரிக், ஆக்ரோசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக் இது எல்லாமே வரும். ஸோ இந்த டயக்ராமும் படித்து வச்சுக்கோங்க. மேபி 3 மார்க்கில் கேட்கலாம். இங்கே ஜஸ்ட் டயக்ராம் கேட்கல, லிஸ்ட் டவுன் பண்ணி சொன்னால் போதும். தென் டிஃபைன் பாலிசோம்ஸ் ஆர் பாலிரைபோசோம்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா ப்ராக்டிஸ் பண்ணணும். வை மைட்டோகாண்ட்ரியா இஸ் கால் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ், லாஸ்ட் இயர் 2024 கம்பல்சரி கொஷினாக கேட்ட ஒரு கொஷின் தான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ். தென் லாம்ப்ரஷ் குரோமோசோம் அண்ட் அதோட டயக்ராம். இதில் 2 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதணும். சரியா? 2 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு டயக்ராம் போடணும். ஸோ தட் உங்களுக்கு 3 மார்க் கிடைக்கும். வாட் இஸ் பிளாஸ்மோடெஸ்மேட்டா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம், டயக்ராம் மட்டும்தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். ஸோ இது எல்லாமே 6th சாப்டரில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக் இன்சைட் கொஷின்ஸ். ஸோ இதோட பிடிஎஃப் வித் ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் எடிட்டர் அக்கா ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங். சரியா? ஓகேவா? ஸோ இப்போ யாரெல்லாம் இந்த லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ கண்டிப்பாக எல்லாருமே லைக் பட்டனை அடித்து ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இப்போ டீச் பண்ண எல்லா கொஷின்ஸும் இப்போ கிளியராக இருக்கு இல்லையா? அவங்களுக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸோடு போய் எழுதலாமா? இந்த 5th சாப்டர் 6th சாப்டர் மட்டும் மத்தியானம் 3 மணிக்குள்ளே நான் வர்றதுக்குள்ளே படித்து வச்சிட போகிறீங்க. இதென்ன பெரிய விஷயமா? நம்ம 4 சாப்டரை 1.5 மணி நேரத்தில் படிச்சிட்டோமாமா. 2 சாப்டரும் உனக்கு வந்து இன்னும் 5 மணி நேரம் இருக்குது. படிக்க முடியாதா? தாராளமாக படிக்கலாம். ஸோ படிச்சிடுங்க. சரியா? ஓகே பசங்களா? ஸோ யாரெல்லாம் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைவ் செஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ ஒழுங்கு மரியாதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு, இல்லைனா அடிச்சு போடுவேன். ஓகே சரிப்பா. ஸோ போய் படிக்க ஆரம்பிக்கலாமா? எஸ். ஓகே கைஸ், ஸோ பாய் எவ்ரிவன். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா 10:30க்கு லைவ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? பாய் பாய்.